நண்பர்களே, இதுக்கு அதிக படம் தான் வரும், என்னுடைய முகம் வராது, நீங்கள் பயப்பட வேண்டாம். நண்பர்களே வணக்கம். இன்று ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள். நமது இலக்கிய நண்பர்கள் இருவர் வெளிநாடுகளுக்கு சென்று பறந்து பல்வேறு இலக்கிய பணிகளை பரபரப்பாக செய்து திரும்பி இருக்கிறார்கள். இலங்கையை நோக்கி ஐயா ஞானரவி அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். இலங்கையிலே அவர் வாழ்க வளமுடன் பொறுப்புகளுக்காக சென்றிருந்தார். வாழ்க வளமுடன் பொறுப்பிலே அவர் சென்றிருந்த அந்த பணிகளை இதயத்தை தொட்ட இலங்கை பயணம் என்ற பொருண்மையிலும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். நமக்கு புராணத்திலும் முகநூலிலும் அவர் தொடர்ந்து தனது வாழ்க வளமுடன் பணிகளை குறித்தும் மட்டுமல்லாமல் இலங்கை ஜெயராஜ் அவர்களை சந்தித்ததை குறித்தும் அவருடைய நேர்காணல் எடுத்ததை குறித்தும் செய்திகளாக பதிந்து கொண்டிருந்தார். அவற்றை நாம் விரிவாக கேட்கிறோம். அதனைத் தொடர்ந்து மனதை தொட்ட மலேசிய பயணம் என்ற பொறுமையில் கவிஞர் காவிரி மைந்தன் அவர்கள் அவங்க ஒரு 12 நாட்கள் 15 நாட்கள் இருந்தாங்க. அங்கே கண்ணதாசனை குறித்தும் வாலியை குறித்தும் அங்கே இருக்கிற பண்பலை வானொலியில் ஐயா அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இவர்கள் இருவரும் பேச இருக்கிறார்கள். அவருடைய அனுபவங்கள் நமக்கு வெளிநாடுகளில் இருக்கிற தமிழ் உணர்வுகளை குறித்த செய்திகளையும் இலக்கிய பரப்புகளையும் குறித்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைய கலந்துரையாடல் நிகழ்வாக திட்டமிடப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வுக்கு ஆக சிறந்த ஆளுமைகள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லோரையும் அன்பு பாராட்டி அழைக்கிறோம். மிக குறிப்பாக கவிதை உறவினுடைய நிறுவனர் கலைமாமணி பாவேந்தர் பாரதிதாசன் என்ற இருவரும் விருதுகளை பெற்றிருக்கிற கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு தமிழ் இலக்கிய வரலாற்றினுடைய சொந்தக்காரராக வானம்பாடி காலம் என்று இருப்பதை போல கவிதை உறவு காலம் என்று ஒரு இருக்கிறது. ஐயா மதியழகன் அதை குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். கலைமாமணி ஏர்வடியார் அவர்களை கைத்தட்டும் போது அன்பு பாராட்டி வரவேற்கிறோம். அதுபோலவே அமிழ்த தமிழ் ஆய்வரங்கத்தினுடைய நிறுவனரும் சிலம்பொலியார் மீது பெரும் பற்றுடையவரும் சிலப்பதிகார நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகிறவரும் பொது பணிகளுக்காக கலத்தலிங்கத்தின் மூலமாக கல்லூரியின் மூலமான பணிகளை ஒருங்கிணைத்து பல்வேறு மாத கூட்டங்களை இலக்கிய கூட்டங்களை நடத்தி வருகிற நமது அன்பிற்குரிய இளவரசு அமிழ்தன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம கைத்தறிகள் கவிதை உறவு அவங்க துணைவியார் அம்மாவும் வந்திருக்கிறாங்க. அவங்க இணையராக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம கைத்தறிகள் வாழ்த்துக்களை சொல்லுவோம். கவிதை உறவு ஏர்வாடியாருடைய பொழுதும் இணைந்து வருகிற தேசிய நல்லாசிரியர் மதியழகன் ஐயா அவர்கள் பிரணாப் முகர்ஜி அவருடைய கையால் தேசிய அளவில் நல்லாசிரியர் விருது பெற்றவர் அவர் வந்திருக்கிறார். எங்களது அன்பிற்குரிய அமுதா பாலகிருஷ்ணன் என்ற இளைஞர் வந்திருக்கிறார். நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டாலே போதும் வந்துடுவார். அதாவது ஐயாவுடைய சிறப்பு என்னன்னா, நிகழ்ச்சியில் அழைப்பதில் பெயர் இருக்க வேண்டும், தனது பெயர் எந்த இடத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் கவலைப்பட மாட்டார். நாம் அழைப்பு தந்து விட்டோம்னா உங்களுக்காக வருகிறேன் அப்படின்னு வரக்கூடியவர். அதனால இன்னைக்கு ஞாபக வச்சிருந்தேன். காவிரி மந்திரனுடைய அழைப்பு ஏற்று வந்து வருகை தந்திருக்கிற தொழிலதிபர், கல்லூரியினுடைய தாளாளர், பல்வேறு நிறுவனங்களுடைய நிறுவனராக இருக்கிற ஐயா அமுதா பாலகிருஷ்ணன் அவருடைய கைத்தறிகள் சிலப்பதிகாரம் குறித்த ஆய்வு நிலையிலே எதிர்நிலையிலே இருந்தாலும் அவருடன் நாங்கள் சண்டை போடுவதற்கு களத்திற்கே வராமல் தமிழ்ல பேச்சு வழக்கு சொல்ல வேண்டும் டிமிக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார் தலைவர் டிமிக்கி கொடுத்து கொண்டிருக்கிற சீனி பழனி அவர். உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் சீனி பழனியை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை. சீனி பழனிக்கு என்னிடத்திலே தமிழ் இலக்கியம் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே பதில் சொல்லி விடுவார்கள். ஆனால் அவருடைய ஆய்விலே இருக்கிற பிழை என்னவென்றால், நண்பர்கள் இந்த ஒருவரையும் மட்டும் கவனிக்கிறோம், வரவேற்புகளை எடுத்துக்கொள்கிறேன். சீனி பழனியினுடைய ஆய்விலே இருக்கிற பெரிய பிழை என்னவென்றால், சிலப்பதிகாரத்தில் கடவுள் என்று இருந்தாலே அதை பார்ப்பனையும் என்று நினைத்து விடுகிறார். கடவுள் என்று இருந்தால் அது தமிழர் மெய்யியலாக இருக்கும், சிறு தெய்வங்களாக திணை தெய்வங்களாக இருக்கும், தோ பரமசிவத்தினுடைய செய்திகளாக இருக்கும் என்பதை சொல்லி ஞானரவி அவர்கள் அதை குறித்து விரிவாக பேசினால், சீனி பழனி அவர்கள் ஒருவேளை ஐயா ஞானரவி கவனிக்க வேண்டும், அது குறித்து விரிவாக பேசினால் சீனி பழனி அவர்கள் உணவருந்ததற்கு முன்பே சென்று விடுவார் என்பதால் பேச வேண்டாம் என்று கை காட்டி இருக்கிறார். அந்த விவாதத்தை வேறு ஒரு அரங்கத்துக்கு வைத்துக் கொள்கிறோம். பன்னாட்டு தமிழர் மன்றத்தினுடைய உலக பொறுப்பில் இருக்கக்கூடிய இயக்குனர் வாமுசே திருவள்ளுவர் ஐயா வந்திருப்பது உலகத்திலிருந்து அவருக்கு அன்பு அழைப்புகள்.
முனைவர் பட்ட பெற்றிருக்கிறேன். ஆய்வாளர் சொல்லிட்டு இருப்போம். முனைவர் சுபா அருணாச்சலம் வந்திருக்கார். அவர்களுக்கு நம்ம கேட்ட எல்லாவற்றும் மேலாக எங்களது சார் பதிவாளர் அப்படின்னு சொல்லுவேன். எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் தானே முன்வந்து பதிவு செய்து அவற்றை முறைப்படுத்தி காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிற கவிஞர் எழுத்தாளர் முத்துக்குமாரசாமி அவர்கள் நமது வாழ்த்துக்களை சொல்லுவோம். ஐஏ படித்துக் கொண்டிருக்கிற எங்களது அன்பிற்குரிய பிள்ளைகள் ஹரிகரன், கோகுல், ஆசியா, இந்த 3 பிள்ளைகளும் கூட இருக்கிறது நம்முடைய உரையை கேட்க இருக்கிறார்கள். அவர்களுக்கு கேட்கிற வாழ்த்துக்களை சொல்லி இணையத்திலே பதிவாகிற போது நண்பர்கள் பார்க்க இருப்பார்கள். அவர்களுக்கு முன்கூட்டியே நன்றியினை சொல்லி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறோம். முதலில் இலங்கை பயணம் குறித்த செய்திகளை ஞான ரவி அவர்கள் பகிர்ந்து கொள்ள வருகிறார். கைத்தட்டலோடு இது நம்முடைய நிழற்படம் இருக்காது. நிழற்படம் வரும். நம்மளுடைய சொன்ன மாதிரி தாமதமாக இருந்தவங்க பயப்பட வேண்டாம். நிழற்படம் மாற்றி உங்க போக கொஞ்ச நேரம் தான் இப்ப எடுத்த உடனே 3-4 நிமிடம் அங்கே ஆகணும். நீங்க பேசி முன்னாடி போட்டுங்க. அந்த இடத்துல தான் நீங்க அங்கேயே. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இந்த இலங்கை பயணம் குறித்து பேச வேண்டும் என்று நண்பர் தமிழிலங்கம் சொல்லும்போது நான் சொன்னேன், அது தேவையில்லாததுங்க. அது ஒரு பெரிய செய்தியாக எனக்கு படவில்லை. இலங்கை பயணம் என்பது, வெளிநாட்டு பயணம் என்பது எல்லாரும் செய்கிற ஒரு பயணம். அதுவும் நான் செய்தது என்பது சாதாரண பயணம். அது குறித்து பெரிய அளவில் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்றுதான் நான் மறுத்தேன். ஆனாலும் உங்களை விட மிக அற்புதமான ஒரு பயணத்தை மேற்கொண்டு சாதனை புரிந்து வந்திருக்கிறார் காவிரி மைந்தன். அதற்காகவாவது ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று தமிழன் சொன்னார். எனவே நான் ஒத்துக்கொண்டேன். அந்த வகையில் தான் நம்ம பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எப்பொழுதும் போல எங்களுடைய தலைமை ஏர்வாடியார் அவர்கள், ஆஸ்தான தலைமை வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துதலோடு கூடிய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்கினிய முனைவர் இளவரசன் அவர்கள் காலையில் எல்லாம் நீங்கள் என்ன எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு, இப்பொழுது போய் கூப்பிடுறீங்களே என்று என்னை கடிந்து கொண்டார். இல்லை நான் பேர் போட்டு நீங்கள் வந்தாகணும்னா அதை துணைவியாரோடு இணையரோடு வந்திருந்து இங்கே கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த செய்தியை அறிந்து மகிழ்கிறேன். உண்மையிலே வரவேற்று மகிழ்கிறேன். இளவரசர் அவருடைய துணை என்று மட்டும் நான் அறிமுகம் செய்தால் அது சரியாக வராது. மிகச்சிறந்த எழுத்தாளர், சிறுகதை எழுதுவதில் மிக அற்புதமான வல்லுநர். அதை சொல்லணும். லீலாவதி அவர்கள் சிறுகதைகள் எழுதியிருக்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு நூலினை எழுதி வெளியிட இருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. அவர்களையும் வரவேற்று மகிழ்கிறேன். எப்பொழுதும் போல ஏர்வாடியார் வந்தால் கூடவே அமுதாவும் மதியும் ஒன்றாக வருவார்கள். அந்த வகையில் மதியன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அமுதா மலட்சுமி அவர்கள் வரவேற்று மகிழ்கிறேன். நான் ரொம்ப எனக்கு ஒரு மன நிறைவு வந்துவிட்டது திருவள்ளுவர் வந்த உடனே. நான் என்னுடைய நாளொரு நற்சிந்தனை பேசும்போது எனக்கு பக்கத்தில் திருவள்ளுவர் படத்தை போட்டிருப்பேன். நீங்கள் கவனித்திருக்கலாம். எப்பொழுதும் திருவள்ளுவர் பக்கத்தில் இருப்பார். இன்றைக்கும் திருவள்ளுவர் பக்கத்தில் இருக்கிறார் என்பதுதான் மகிழ்ச்சியான செய்தி. அவரை வரவேற்று மகிழ்கிறேன். அதே போல என்னுடைய நண்பர், இளைய வயது நண்பர் சீனிப்பள்ளி அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். அன்போடு முத்துக்குமாரசாமி அவர்களையும் என்னோடு மலேசிய பயணத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற அன்பு நண்பர் ரவிச்சந்திரன் அவர்களையும் ரவிச்சந்திரன் அவர்களையும் காவிரி மைந்தன் அவர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். இதற்கெல்லாம் ஒரு மூல காரணமாக இருந்து இந்த நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று முழுமூச்சோடு என்னை கட்டாயப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த தமிழன் அவர்களை வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன். சுபா அருணாச்சலவர்களே நேற்று தொடர்பு கொண்ட ஐயா ஒரு கூட்டம் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன்னாங்க. வருவாங்களா அப்படின்னு நான் அழைச்சப்போ ஃபோன் எடுக்கல, வந்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு வந்துட்டாங்க. மிக்க மகிழ்ச்சி. சுபா அருணாச்சலம் வரவேற்று மகிழ்கிறேன். வாழ்வுடன் அதுக்கெல்லாம் வர இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஏதாவது ஒரு செய்தி இன்றைய ஐயா முயற்சி முருகேசன் வந்திருக்கிறார். அவரை வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம். அவரையும் நான் வரவேற்றேன். வந்துவிட்டார். நன்றி. இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காவது ஏதாவது இந்த இலங்கை பயணம் குறித்த செய்தி ஏதாவது பயன்படுமானால் இந்த நிகழ்ச்சி பயனுள்ள நிகழ்ச்சியாக அமையும் என்கிற வகையில் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஏர்வாடியார் போல என்னால் நகைச்சுவையாக, இயல்பாக, இனிதாக பேச வராது. இருந்தாலும் கூட முயற்சி செய்கிறேன். முயற்சி செய்கிறேன். வாழ்களுடன் இந்த வெளிநாட்டு பயணம் என்பது எனக்கு இந்தியா முழுக்க இருக்கிற முக்கியமான நகரங்களுக்கெல்லாம் விமான பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை நிச்சயமாக ஏதாவது ஒரு நகரத்திற்கு நான்
போக வேண்டிய அல்லது போகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். அந்த வகையில் இலங்கை என்பதை தவிர இந்தியா முழுவதும் நான் இதுவரையில் பயணம் செய்திருக்கிறேன் விமானத்தில் என்றாலும் கூட இது இலங்கைக்கு விமான பயணம், வெளிநாட்டுக்கு விமான பயணம் என்கிற வகையில் ஒரு மாதிரியான ஒரு உணர்வை எனக்கு தந்தது என்பதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். அது ஒரு வித்தியாசமான உணர்வு. அது எழுத்தில் எழுத முடியாத உணர்வு. முதல் வெளிநாட்டு பயணம் என்பதனால ஒரு 2 காரணங்கள் அந்த உணர்வுக்கு இருந்தது. ஒன்று, வெளிநாட்டு பயணம் என்பது ஒன்று. இன்னொன்று, நான் இலங்கைக்கு செல்வது என்பது ஏதோ சுற்றுலாவுக்கு சென்று 2-3 நாட்கள் நான் ஒரு வாரம் இருந்துவிட்டு வந்து விடுவது போல அல்லாமல் 1 மாத காலம் அங்கே தங்கி ஒரு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பது அந்த பயண திட்டத்தில் இருப்பதனால அது மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வு. 2 நாள் ஒரு தேர்வுக்கு எழுதுனா எப்படி இருக்குங்க, தேர்வு நாளைக்கு தேர்வுனா இன்னைக்கு எப்படி இருக்குமோ அது 2 நாளுக்கு முன்னாடியே அந்த வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்கும் மாணவர்களுக்கு. எக்ஸாமில் என்ன கேட்டுருவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான உணர்வு எனக்கு விமான தேதி, அதாவது பயண தேதிக்கு 2 நாளுக்கு முன்னதாகவே வயிற்றில் பட்டாம்பூச்சி பறந்தது. என்ன செய்ய போகிறோம், ஏன்னா 1 மாதத்திற்கு முன்னாடி அந்த 1 மாதம் இருக்கக்கூடிய அளவுக்கு நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ், அதாவது நான் அங்கே பேசுவதற்கான ரெஃபரன்ஸுக்காக நிறைய புத்தகம் வைத்திருப்பேன் வீட்டில். அந்த புத்தகங்களை வீட்டிலேருந்து பேசினா அல்லது வீட்டிலேருந்து கூட்டத்துக்கு போனால் லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் வந்து கூட்டத்துக்கு அங்கே போயாச்சு, வெளிநாட்டுக்கு போயாச்சு. வெளிநாட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக் பேசணும்னா அங்கே எனக்கு அந்த புத்தகம் அந்த ரெஃபரன்ஸுக்கு கிடைக்காது. அப்போது எதெல்லாம் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று மிகப்பெரிய திட்டத்தை நான் 1 வாரம் 2 வார காலமாக நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் ஒரு 30 கிலோ வந்து உங்களுக்கு பயணிகளுக்கு வந்து லக்கேஜ் அலவுடு. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 20 கிலோ நான் புக்கே எடுத்துகிட்டு போகிறேன். 20 கிலோ புத்தகம் மட்டுமே, வேதாத்திரி மகரிஷியோட புத்தகம் மட்டுமல்லாமல் நான் வேதாத்திரி மகரிஷியோட கருத்துக்கள் எல்லாம் அறிவியல் பூர்வமாகத்தான் பேசுவேன். எனக்கு ராமாயண மகாபாரதம்லாம் முன்னுதாரணமாக வைக்க மாட்டேன். எங்கேயுமே வந்து அறிவியல் பூர்வமான கருத்துக்களை முன்வைத்து தான் என்னுடைய உரையை நிகழ்த்துவதனுடைய வழக்கமாக இருப்பதனால அணு முதல் கொண்டு மரபணு தத்துவத்திலிருந்து எத்தனை விதமான புத்தகங்கள் அதையெல்லாம் அடுக்கி திட்டமிட்டு பயண 1 மாத காலத்துக்கு நான் என்னென்ன புத்தகங்கள்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கிட்டத்தட்ட 20 கிலோ வெறுமனே லக்கேஜ் மட்டுமே. அதான் உண்மை. 20 கிலோ 18.5 பையனு கூட அனுப்பிச்சு அங்கேருந்து இவ்வளோ வருது. பையன் பயமுறுத்தி அனுப்புனா, டேடி நிறைய எடுத்துகிட்டு போகிறீங்க, வெயிட் இருந்தால் திருப்பி எடுப்பாங்க அப்படிலாம் சொன்னால் இல்லை இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா 18.5 கிலோ வந்து ஒரு புக்ஸ் மட்டும். அது இல்லாமல் இன்னொரு புக்கு தான் என்னுடைய பயணத்துக்கான உடைகள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதான் இருக்கலாம், ஆனால் இளைஞர்களுக்கு அது தேவைப்படும். அதனால் ஏன்னா நீங்கள்லாம் வந்து ஏற்கனவே வெளிநாட்டு பயணம்லாம் செய்திருப்பீங்க. ஆனால் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள இருக்கிற இளைஞர்களுக்கு யாராவது இந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா என்னென்னலாம் திட்டமிட வேண்டியது இருக்குங்கிறதுக்காக அந்த செய்திகளெல்லாம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஒளிப்படத்தை வந்து நீங்கள் அப்படி பார்த்துங்க. ஆனால் நான் பேசுகிறத கேட்டுங்க, ஏன்னா ஐயா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார் அடிக்கடி. சரிங்க, இப்போ இது ஐயா அதாவது நீங்கள் படத்துக்கும் பேச்சுக்கும் தொடர்பு இல்லை. இப்பொழுது பயணம் புறப்படுகிற நாள் வந்தது இல்லையா, அன்றைக்கு 3 மணிக்கு வந்து ஃப்ளைட்டு. அப்போது காலையில் 6 மணிலேருந்து எனக்கு ஒரு ஒரு விதமான உணர்வு. அந்த உணர்வை என்னால் வெளிப்படுத்தவே முடியவில்லை. 2 செய்திகள் நான் ஏற்கனவே சொன்னேன். அதெல்லாம் 3வது செய்தி, என்னுடைய மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை. இந்த கட்டத்தில் அவளுக்கு வந்து ஒரு ஸ்பாண்டிலைட்டிஸ் சொல்லுவாங்க, அந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் என்கிற ஒரு தகராறு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி காலத்தில் இந்த இலங்கை பயண வாய்ப்பு என்பது, மலேசிய பயண வாய்ப்பு என்பது கூட 2 வருடத்துக்கு முன்பாகவே என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, எப்போ வர போகிறீங்க, வாங்கன்னு. நான் பணியில் இருப்பதனால நான் இப்போது வர முடியாது, பணி ஓய்வு பெற்ற பிறகு நான் வருகிறேன் என்று அந்த பயணத்தை தள்ளிக்கொண்டே வந்தேன். பணி ஓய்வு பெற்ற உடனே எனக்கு வாய்ப்பு தராங்க. இப்போ பணி ஓய்வு பெற்றாச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க. ஆனால் என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அவர்களை விட்டு நான் செல்ல வேண்டும். இந்த கட்டத்தில் என்னால் வீட்டில் அனுமதி வாங்க முடியல. அனுமதி வாங்கினேன். அதற்கு முழு உறுதுணையாக இருந்தது என்னுடைய மகன் சொன்னால், அம்மா அப்பாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அவர் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கு, அவர் அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு ஏற்றபடி சமையலுக்கு வீட்டு வேலைக்கெல்லாம் ஆட்கள்லாம் நியமித்து விட்டு அந்த பணிகள்லாம் செஞ்சுட்டு தான் நான் இங்கேருந்து போகிறேன். இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு பதட்டத்தோடவே இந்த பயணத்தை மேற்கொண்டேன். இலங்கைக்கு விமானம் புறப்பட்டு விட்டது. விமானம் பயணம் என்பது இலங்கைக்கு 1 மணி நேரம் 20 நிமிடம் தான், அவ்வளோதான் பயண நேரமே. ஆனால் காலையிலேருந்து பயணம், எனக்கு காலையில் 6 மணிலேருந்து இலங்கைக்கு பயணித்து கொண்டு இருக்கிறேன். அங்கே சென்று சேர்ந்தபோது கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கெல்லாம் அங்கே போயாச்சுங்க. அங்கே போன உடனே என் கண்ணில் பட்டது மிகப்பெரிய புத்தர் சிலை. விமான நிலையத்தில் மிகப்பெரிய இலவசர்கள் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், புத்தர் சிலை பார்த்துருப்பீங்களே அப்படின்னாரு. ஆமாம், புத்தர் சிலையை பார்த்தேன். புத்தர் சிலை முன்பு நின்று அற்புதமாக ஒரு ஒளிப்படத்தை எடுத்தேன்.
அந்த ஒளிப்படத்தை ஐயா பார்த்தார். என்னன்னா, புத்தர் சிலைக்கு பின்னால் நான் படம் எடுக்க முயற்சிக்கிறேன், அழகான ஒரு பெண் வந்து நிற்கிறார் பின்னாடி. அந்த பெண்ணோடு சேர்த்துதான் அந்த ஒளிப்படத்தை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிவிட்டேன். அந்த இடத்துல எனக்கு ஒரு கவிதை நினைவு வருகிறது, ஒரு புது கவிதை. ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை, ஆசை ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை, வரவேற்புரை வைப்பதற்கு என்று. இல்லை, ஐயோ, அது போடுவார், அது போடுவார். எனவே அந்த ஒளிப்படத்தை எடுத்துக்கொண்டு என்னை அழைத்து செல்வதற்காக ஓட்டுநர் வந்திருந்தார், காரோடு வந்திருந்தார். அவர் என்னை அழைத்து கொண்டு போனார். அங்கிருந்து நான் 1 மணி நேரம் பயணம் செய்து கட்டுநாயக்க என்பது அங்கே இருக்கிற அந்த விமான நிலையத்துடைய பெயர். அந்த கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து ஒரு 1 மணி நேர பயணத்துக்கு பிற்பாடு தான் கொழும்பு மாநகருக்கு அந்த அந்த இருப்பிடத்திற்கு சென்று சேர முடிகிறது. சென்று சேர்வதற்கு முன்பு நான் முதல்ல பார்த்தது என்னன்னு கேட்டால், விமான நிலையத்திலிருந்து வண்டி புறப்படும் போது, கார் புறப்படும் போது உடனே நான் பார்த்தது முன்னாள் கட்டண நிலையம் என்று பார்த்தேன். எனக்கு பெரிய அதிர்ச்சி. இது முன்னாள் கட்டண நிலையம், பின்னால் கட்டண நிலையம் ஒன்று இருக்கா, பின்னால் கட்டண நிலையம், முன்னாள் கட்டண நிலையம் இருக்காங்கன்னா, அது உடனே என்னுடைய ஓட்டுநரை பார்த்து கேட்டேன், ஐயா என்னது முன்னாள் கட்டண நிலையம்னா? வேற ஒன்றும் இல்லைங்க, டோல் ஃபீக்கு அந்த பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா முன்னாள் கட்டணம். முதல் அனுபவம் அங்கே இலங்கையில் புதிதாக பார்க்க போகிற தமிழில் புதிதாக ஒரு தமிழ்கிட்ட முன்னாள் கட்டண நிலையம், முன்னாள் கட்டணம்னா டோல் ஃபீ என்று சொன்னார். அந்த டோல் ஃபீ என்று அங்கே கட்டிவிட்டு அங்கே இலங்கை போயாச்சு. இது வந்து என்னுடைய இலங்கை பயணத்தை நான் 2 விதமாக நான் உங்களுக்கு பிரித்து சொல்ல போகிறேன். ஏன்னா எது உங்களுக்கு பயன்படுமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, மனவளக்கலை பற்றிய வகுப்புகளை எடுப்பதற்கு, மனவளக்கலை பயிற்சிகளை எடுப்பதற்கு தான் நான் இங்கிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். அப்போ 1 மாத காலம் நான் அங்கே தங்கியிருந்து மனவளக்கலை பயிற்சிகளை அளிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய முதல் நோக்கம், பயணத்தின் முதல் நோக்கம் அதுதான். ஆனால் இங்கிருந்து புறப்படும் போதே நம்முடைய தமிழ் உணர்வு, இலக்கிய உணர்வு என்பது நமக்குள்ளே இருக்கு இல்லையா? அதனால் நான் இங்கிருந்து புறப்படும் போது எப்படி புத்தகத்தை எல்லாம் எடுத்து வைத்தனோ அதே போல் தேவையான அளவுக்கு இந்த சால்வை என்று சொல்லுகிற பயனாடை, அந்த பயனாடைகள் யாரையெல்லாம் பார்க்க வேண்டும் என்கிற திட்டத்தை எல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு விட்டேன். இலங்கை என்றவுடன் என் நினைவில் வந்தது இலங்கை ஜெயராஜ். ஏன்னா இலங்கை ஜெயராஜ் அவர்களை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். இலங்கையில் இருக்கும்போது அவர் எந்த பகுதியில் இருந்தாலும் சென்று சந்தித்து வர வேண்டும். அது ஒரு முழுமையான பயணமாக ஆக்கும் என்பதில் நான் தெளிவாக இருந்தேன். ஏனென்றால் நான் விரும்பி கேட்கக்கூடிய உரை என்பது இலங்கை ஜெயராஜ் அவருடைய உரை. ஏன்னா இனிமையாக ஏர்வாடியார் போல, உண்மையிலே ஏர்வாடியார் போல இனிமையாக அந்த சொல்ல வந்த செய்தியை அப்படியே ஒரு இசை ஒழுங்கோடு சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் இலங்கை ஜெயராஜ் அவர்கள். அவர்களை பார்க்க வேண்டும் என்று அதற்கான ஏற்பாடுகளோடு சென்றேன். எனவே 2வது பக்கமாக என்பது என்னவென்றால், இலக்கியம் சார்ந்த பணிகள் அங்கே ஏதாவது கிடைக்கும் என்றாலும், இலக்கியம் சார்ந்த அமைப்புகளை சந்திக்க முடியும் என்றால் அவர்களை சந்தித்து அவர்கள் குறித்து அது குறித்து விவாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றால் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இருந்தது. அப்போ நான் வந்து மனவளக்கலை பயிற்சி தான் முதன்மை நோக்கம் என்றாலும் இதை 2வது நோக்கமாக அதற்கான ஏற்பாடுகளோடு தான் நான் இலங்கைக்கு பயணிக்கிறேன். அப்படி பயணிக்கும்போது முதல் நாள் மனவளக்கலை பயிற்சிக்கு சென்றேன். எனக்கு மிகப்பெரிய அனுபவம் ஒன்று கிடைத்தது. என்னென்னா, இதற்கு முன்னால் ஆங்கிலத்தில் நான் வகுப்புகள் எடுத்திருக்கிறேன். நான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் என்று நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறது. அது தொடர்ந்து MBA வகுப்புகள் நான் எடுத்திருக்கிறேன். மார்க்கெட்டிங், எனக்கு சம்மந்தமே ரீட்டைல் மார்க்கெட்டிங்லாம் நான் இங்கிலீஷில் எடுத்திருக்கேன், வகுப்பு எடுத்திருக்கிறேன். ஆனால் இது என்ன அனுபவம்னா, அங்கே முதல்ல நான் மனவளக்கலை அறிவு திருக்கோயில் என்று ஒரு 6 அடுக்கு மாடி அது வரும், நீங்கள் நடுவில் படம் வரும், 6 அடுக்கு மாடி கட்டி அற்புதமான அரங்கம் கட்டியிருக்கிறாங்க அங்கே மனவளக்கலை மன்றத்துக்கு. கொழும்பூர் மாநகரில் கிட்டத்தட்ட நம்முடைய இங்கே சொல்லணும்னா சென்னையில் நம்ம காமராஜர் சாலை எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு சாலையில் பீச் ஓரமாக ஒரு அற்புதமான ஒரு அறிவு திருக்கோயில் கட்டியிருக்கிறாங்க. அந்த அறிவு திருக்கோயிலாம் தங்கறதுக்கு ஏற்பாடுகள்லாம் செய்திருந்தாங்க. அங்கே போனேன். இப்போ என்னென்னா, முதல் நாள் போன உடனே ஒரு என்கொயரி வருது. அந்த என்கொயரி யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆஃப்ரிக்கன் பேஸ்டு UK, அவர் வசிக்கிறது UK, ஆனால் அவரோட பேஸ் வந்து ஆஃப்ரிக்கா, ஜோசப். அவர் வந்து மனவளக்கலை பயிற்சி பெற வேண்டும். அங்கே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்று சொல்லுவோம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்பது சிம்பிளிஃபைடு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா கற்றுக் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து மெடிடேஷன், தீக்ஷா என்று சொல்லுவோம், இனிஷியேஷன் சொல்லுவோம், இனிஷியேஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அகத்தாய் வகுப்புகளை எடுக்கணும். இதுதான் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அதற்காக அவர் வந்து சிலூர் வந்து 1 மாத காலம் தங்குறார். அப்போ எங்கள் அறிவு திருக்கோயிலில் வந்து அவர் அன்னைக்கு அது ஒரு கோயின்சிடன்ஸ் மாதிரி நடக்குது. நான் இங்கேருந்து போகிறேன், முதல் நாள் உள்ளே போகிறேன்,
உள்ளே போனோட அவர் வந்து நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த அறிவு திருக்கோயிலுடைய தலைவர் திரு மதுரை வீரன் என்பவர் அந்த அறக்கட்டளையுடைய அந்த அறிவு திருக்கோயிலுடைய தலைவர். அவர் என்னை பார்த்து நீங்கள் எடுக்கிறீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமாக நான் எடுக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு என்றால் ஆங்கிலத்தில் முதல்ல மனவளக்கலை வகுப்பு அவர் ஜோசப் என்பவருக்கு எடுத்த அந்த அவருடைய ஒளிப்படம் கூட உங்களுக்கு வரும். அவர் ரொம்ப அருமையாக இடத்துல பயின்றார். என்ன ஒரு சிக்கல்னா அவர் பேசுறதை கொஞ்சம் நிறுத்தி பேச சொல்லுவேன். ஏன்னா அவருடைய ஆக்சென்ட்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு புரியுது சிரமமாக இருந்தது. நான் பேசுறதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அந்த வகையில் அந்த வகுப்பு என்பது மிக அற்புதமாக முடியுது. இதற்கடுத்து மனவளக்கலை பற்றிய எல்லா செய்திகளும் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு ஒரு மாதிரியான தொய்வு ஏற்படும். அதில் என்னென்னா மாதம் முழுக்க அங்கே இருக்க போகிறேன் என்பதனால முதல் நாள் ஒரு இந்தியாவிலிருந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை, ஒரு பேனர் வச்சு இந்தியாவிலிருந்து பேராசிரியர் இங்கே வருகை தருகிறார், யோகா பற்றிய அறிமுக உரை நிகழ்த்துகிறார் என்று ஒரு பெரிய பேனர் வச்சு எனக்கு வந்து முதல் நாள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க. அது சனிக்கிழமை அன்றைக்கி அரேஞ்ச் பண்ணாங்க. வெள்ளிக்கிழமை நான் போனேன், சனிக்கிழமை அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த சனிக்கிழமை அரேஞ்ச் பண்ணும்போது அந்த கூட்டத்தில் ஒரு 50-60 பேர் வந்தாங்க. 50-60 பேருக்கும் நல்ல ஒரு அற்புதமான யோகா பற்றிய அறிமுக உரை ஆற்றினேன். அந்த அறிமுக உரை ஆற்றிய பிறகு அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் ஒரு மார்னிங் பேட்ச், ஈவினிங் பேட்ச் என்று 2 பேட்சில் சேர்ந்தாங்க. எனக்கு பணி ஒப்படைக்கப்பட்டு விட்டது. நான் மாலை இவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும், காலையிலும் பயிற்சி அளிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய தினசரி கடமைகளாக எனக்கு ஒதுக்கப்பட்டுவிட்டது. இதெல்லாம் செய்தி. அங்கே நான் இலங்கை பயணம், எனக்கு இதயத்தை தொட்ட இலங்கை பயணம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், 1 மாத காலமும் எனக்கு அரிய வாய்ப்பு என்னவென்றால், கடற்கரையொட்டிய ஒரு கட்டிடம். அந்த அறிவு திருப்பி கடற்கரை ஒட்டி அங்கே எப்படி இருக்கணும்னா, இலங்கையில் கொழும்புல கடற்கரை இருக்கும், அதற்கு பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்கும். அது எங்கிருந்துன்னா தென்கோடி, இலங்கையின் தென்கோடியிலிருந்து இங்கே கொழும்பு மாநகர் வரை கடந்தும் கூட அந்த ட்ராக் கடற்கரை ஓரமாகவே போகும். அதான் சிறப்பு, கடற்கரை ஓரமாக இருக்கிறோம். அதற்கு அடுத்தது ஒரு சாலையின் ஓரத்தில் என்னுடைய கட்டடம். நான் உட்காந்து காலையில் டீ சாப்பிட்றதை கூட கடல் அலையை பார்த்துக்கொண்டே டீ சாப்பிட்ற அற்புதமான வாய்ப்பு இது எனக்கு வாழ்க்கையில். நான் என்னுடைய மனைவியிடத்தில் சொல்லிட்டு இருந்தேன், இல்லம் திரும்பிய பிறகு 1 வார காலம் நான் எழுந்திருக்கும் போது இலங்கையில் எழுந்தால் எப்படி இருக்குமோ, இலங்கையில் தூங்கி எழுந்தால் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி உணர்வோடு நான் எழுந்துட்டு அதை சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் நான் வரவே இல்லை, இந்தியாவுக்கே வரல, அங்கேயே தான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு இருந்தது. ஏன்னா அது அற்புதமான வாய்ப்பு. கடற்கரை ஓரத்தில் தங்கி இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த கடற்கரையில் தினந்தோறும் ஓரமாகவே நடந்து அங்கிருந்து தெகிவளை, நான் இருந்த இடம் வெள்ளவத்தை என்று அதுக்கு பெயர், வெள்ளவத்தை என்று பெயர். வெள்ளவத்தையிலிருந்து தெகிவளை என்பது இன்னொரு ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷன் வரைக்கும் நான் நடந்தே போயிடுவேன் கடற்கரை ஓரமாகவே. ரொம்ப அற்புதமான ஒரு தினந்தோறும் நடைபயிற்சி என்பது கடற்கரை ஓரமாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையே 1 மாதம் எப்படி இருந்ததுன்னா, இங்கேயாவது ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணும்போது காலையில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, இளவரசன் நிறையா ஃபோன் பண்ணிவிடுவார். ஃபோன் பண்ணாங்கன்னா 2 நிமிஷம் வச்சுருவாருன்னு நினைக்காதீங்க, நிறைய நேரம் பேசுவார். உடனே அந்த உடற்பயிற்சி கட்டாகும். சொல்லுவாயா உடற்பயிற்சி செய்துட்டு இருந்தையா அப்படின்ப, அது கட்டாகும். அதுக்குள்ளே டிஃபன் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நான் வந்து அந்த உடற்பயிற்சி விட வேண்டிய கட்டாயம் கூட வந்துடும். ஆனால் அங்கே அதெல்லாம் இல்லைங்க. காலையில் எழுந்து 5 மணிக்கு எழுந்தேன்னா அற்புதமாக வந்து இந்த சிந்தனை ஒரு யூடியூப்பில் ஏற்றிட்டு, அற்புதமாக வந்து எக்ஸசைஸ் முடிச்சுட்டு, தவம் முடிச்சுட்டு, அப்புறம் வெளியே ஒரு 6-6:30 மணிக்கு வெளியே வந்தேன்னா ஒரு பெரிய நீண்ட ஒரு நடைபயிற்சி கடற்கரை ஓரமாக நடந்து வந்தால் எனக்காக ஒரு ஹோட்டல் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் சாப்பிடணும் நான். அதில் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு திரும்ப வந்தால் 8லேருந்து 10 அற்புதமாக ஒரு 10லேருந்து 12 வந்து ஒரு கிளாஸ். அதை எடுத்து முடிச்சோன்னா என்னுடைய காலை பணி முடிந்து விட்டது. இப்படியாகத்தான் அந்த பொழுது ஓடிச்சு. இதற்கு நடுவில் இந்த இலக்கிய தூண்டுதல், யாரையாவது சந்திக்கிறமே, நான் வந்துட்டு வெறும் இந்த வகுப்பு எடுத்துகிட்டு போனால் சரியாக வராது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டேன், இலங்கை ஜெயராஜையவா எங்கே இருக்கிறாரு, அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு. இதற்கு முன்னதாக இன்னொரு ஏற்பாடு ஒன்று பண்ணியிருக்கேன். அது என்ன செய்யுதுன்னா, அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் கேரி குருசாமி என்று அவருடைய பெயர். குருசாமி, அந்த கேரி குருசாமி எனக்கு அறிமுகம் எப்போ அறிமுகம்னா, கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பு அவர் எனக்கு இலங்கையிலேருந்து எனக்கு ஃபோன் செய்தார். இலங்கையிலேருந்து அலைபேசியில் அழைத்தார். குருசாமி அங்கே இருக்கிற நாடாளுமன்றம் எனக்கு அழைத்தார். என்னங்க அப்படின்னா, நான் இலங்கையிலேருந்து பேசுகிறேன், அவர் இலங்கை மொழியில் பேசுகிறார், நான் இலங்கையில் பேசுகிறேன். உங்களுடைய சூடான தேநீர் புத்தகத்தை பற்றி நான் தினத்தந்தியில் பார்த்தேன், விமர்சனத்தை பார்த்தேன். எனக்கு அந்த புத்தகம் ஒரு 20 புத்தகங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அப்பொழுது ஒரு மாதத்துக்கு முன்பு எனக்கு கேட்டிருந்தேன். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்து நான் இந்தியன் போஸ்ட்டில் போய்ட்டு விசாரித்த போது இவ்வளோ தொகை ஆகுதுலாம் ஐயாவுக்கு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பணம் எவ்வளோ அனுப்பணும் மட்டும் சொல்லுங்கள், நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் துறைப்பக்கத்துலேருந்து ஒரு நபரை அனுப்பிட்டு அந்த 20 புத்தகங்களை வாங்கி கொண்டார். அப்படி எனக்கு அவர் கேரி குருசாமி அவர்களே எனக்கு முன்பே அறிமுகமாயிருந்தது.
எனவே அவரையும் பார்க்க வேண்டும் என்பது திட்டம். அவருக்கும் அங்கிருந்து லோக்கல் நம்பர் வாங்கி அவர்கிட்ட தொடர்பு கொண்டேன். அவர் வந்து என்ன சொன்னாங்க, நான் உங்களை வந்து நேராக வந்து பார்க்குறேன், நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம், நானே வந்து பார்க்குறேன்னு சொல்லி சொன்னார். அவர் கேட்குது. இவர் இலங்கை ஜெயராஜ் அவர்கள் நான் பார்க்க வேண்டும் என்று மிக அவரோடு கேட்டபோது உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமாக இருக்கும். நான் எந்த கட்டடத்தில் தங்கியிருக்கிறேனோ அதுலேருந்து 3வது தெருவில் தான் வருது. அதான் சரி, நான் தங்கியிருந்த இடத்துக்கு பேர் ராமகிருஷ்ணா பிளேஸ். அங்கே எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா நெல்சன் பிளேஸ், ராமகிருஷ்ணா பிளேஸ், வெவர்செட் பிளேஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. நம்ம நகர் சொல்கிறோம் இல்லைங்களா, தெருன்னு சொல்கிறீங்களா, அது மாதிரி இல்லாமல் அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெவர்செட் பிளேஸ், நெல்சன் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் இருந்த இடம் ராமகிருஷ்ணா பிளேஸ். எனக்கு எதிர்கட்டடம், இந்த பக்கம் எதிர்கட்டடம் ராமகிருஷ்ணா மடம், இலங்கையில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மடம். அற்புதமான மிகப்பெரிய வளாகம் அது ராமகிருஷ்ணா மடம். இவர் இருக்கிறது ராமகிருஷ்ணா தோட்டத்தில் இருக்கிறார். அது எனக்கு 2-3 தெரு தள்ளி. ஐயோ, என்ன அற்புதமான வாய்ப்பு. அவர் ஏதோ ஒரு மூலையில் இருப்பார், யாழ்ப்பாணத்தில் இருப்பார். நான் போய் சந்திக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உடனே நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று கேட்டபோது அங்கிருந்த அறிவுத்திருக்கோயில் இருந்த அன்பர்கள் சொன்னார்கள், இல்லைங்க அவர் வந்து சந்திக்கிறதுனா அவங்க பிஏலாம் விட மாட்டாங்க, அவர் இங்கே இருக்காரு அங்கே இருக்காரு அழகழிப்பாங்க அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு எப்பொழுதுமே என் மீது நம்பிக்கை உண்டு. நான் ஐயாவுக்கு கூட சொல்லியிருந்தேன், கலைஞர் தலைமையில் கவியரங்கம், வைரமுத்து, பா விஜய், நம்ம அப்துல் ரஹ்மான், தமிழ் அன்பன் போன்றவர்கள்லாம் கலந்து கொள்கிற மிகப்பெரிய கவியரங்கம் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் நடக்குது. 4:30 மணிக்கு நான் வீட்டிலேருந்து பார்க்குறேன், ஸ்க்ராலிங் போயிட்டுருக்கு. இல்லை வரேன், ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு வரேன், அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த அரங்கத்திற்கு அந்த நிகழ்ச்சிக்கு நான் போகணுன்னு 4:30 மணிக்கு முடிவெடுத்து நேராக நான் 5:30 மணிக்கு அங்கே போகும்போது ஆல்மோஸ்ட் எல்லாம் அரங்கமெல்லாம் முழுக்க நிரம்பி போயிட்டு போலீஸ்காரங்களாம் வந்து யாரும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, நான் அருமையாக வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, ஒரு கட்சிக்காரன் போல் அற்புதமாக உடை அணிஞ்சு போனதுனால நேராக விஐபி டோரை திறந்து உள்ளே போயிட்டேன். அவன் நான் திறந்த வேகத்தை பார்த்து என்ன நினச்சேன்னா, சரி யாரோ விஐபி நினச்சி விட்டா நான் உட்காந்ததுன்னா தயாநிதி மாறன் கலாநிதி மாறனுக்கு பின் சீட்டில் உட்காந்தேன், 2வது. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு தன்னம்பிக்கை இருப்பதனால நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் எந்த இடம் எங்கே மட்டும் சொல்லுங்கன்னா 3வது தெருவில் இருக்காரு. நேராக போனேன். எப்போ அதே போல் தான் அவர் வந்தார், ஒரு உறவினர் வந்தார். வந்துட்டு இது மாதிரி சொன்ன உடனே, இல்லைங்க அவர் வந்து இன்றைக்கி 10:30 மணிக்கு சென்னைக்கு புறப்படுறாரு. சென்னையில் இங்கே சென்னைக்கு வந்து மதுரையில் திருக்குறள் மாநாடு ஒன்று, இங்கே ஒரு 1000 பேர் அமர்ந்திருக்கு. அந்த உரை அதை நான் சொல்கிறேன், ஒரு 5-10 நிமிஷம் முடிச்சேன். ஸோ அந்த விஷயத்துக்காக அவர் சென்னைக்கு புறப்படுறாரு, நீங்கள் பார்க்குறது சிரமம் அப்படின்னா. இல்லைங்க நான் ஒரு 5-10 நிமிஷம் அப்படின்னா 10 நிமிஷம் தான் நான் பார்க்க போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி அப்போ 10 மணிக்கு வந்துருங்க. நான் உடனே டிஃபன் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு 10 மணிக்கு கிளாஸ் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு நான் போனேன். ஐயா அவர்கள் என்னை வரவேற்று, ரொம்ப அற்புதமான மனிதருங்க. சொல்ல எனக்கு வந்து உண்மையிலே நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன் நான் அடைந்தது இலங்கை பயணத்தில் என்றால் அது இலங்கை ஜெயராஜ் அவர்களை சந்தித்தது தான். உண்மையிலே சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இதுவாக இருக்கும், தருணமாக இருக்கிறது. அவர் என்னை வரவேற்றது மட்டுமில்லாமல் நான் என்னுடைய புத்தகத்தை பற்றியும், மிக குறிப்பாக எங்கும் போனால் மெடிக்கலாம் வெண்பாவடி புராணத்தை பாடுவதனால் மெடிக்கலாம் வெண்பாவடி படித்து காட்டினேன். மிக மகிழ்ச்சியோடு ஐயா ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டினார். அவருக்கு பயனாடை அணிவித்து படித்து காட்டி கொண்டிருக்கேன். மெடிக்கலாம் வெண்பாவடி புத்தகத்தை வந்து வெண்பாக்களை படித்து காட்டி கொண்டிருக்கேன். அந்த படித்து காட்டிவிட்டு அவர் வெடித்து காண்பித்தார், அற்புதமாக ரசித்தார். அதெல்லாம் விட மிக முக்கியமான செய்தி என்னென்னா, நான் இப்பொழுது புறப்படுறேன் சென்னைக்கு, நீங்கள் இன்னொரு முறை வாங்க, நிறைய நேரம் கதைக்கலாம் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு, அதை நான் பயன்படுத்திக்கணும் இல்லையா, நிச்சயமாக வரங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் இங்கே இருக்க போகிறேன், ஐயா இன்னொரு 1 மாதம் இங்கே தான் இருக்க போகிறேன், உங்களை வந்து சந்திக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் அவர் சென்னைக்கு போயிட்டு வந்தார். இன்னொரு தடவை எனக்கு வாய்ப்பு கிடைக்குமோ இன்னொரு தடவை போனேன். அவர் அடுத்து ஆஸ்திரேலியா பயணங்கிறார், ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாரு. நான் சரி நான் வந்து அவர் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் நேராக பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் நம்பர் வாங்கி ஐயாவுக்கு இளைஞருக்கு பேசின உடனே எனக்கு உடனே புரிந்து கொண்டார் என்பது தான். சரி ஐயா சொல்லுங்கள் என்ன பண்ணணும் நான் அப்படின்னாரு. இல்லைங்க நீங்கள் எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க. நான் முன்னாடி என்னுடைய மூளை எப்படி வேலை செஞ்சதுன்னா, பெரும் சந்திக்கிறோம் என்பது இல்லாமல் அதை பதிவு செய்ய வேண்டும் நம்ம வாழ்நாள்லன்னு ஒரு முடிவு கட்டிட்டேன். முதல் நேர்காணல் என்பது ஏர்வாடியார் ஐயாவை அவருடைய இல்லத்தில் நான் அந்த ஞானம் வலையொலிக்காக பதிவு செய்தேன். அடுத்த பதிவு இலங்கை ஜெயராஜ் ஐயாவோட இருக்கணும் அப்படின்னு உடனே நான் தயாராக என்னுடைய அங்கே எனக்கு உதவியாளராக இருந்த தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு அவர் வந்து காலர் மைக்கெலாம் எடுத்துகிட்டு வரேன்னார். காலர் மைக் எடுத்துகிட்டு வந்தார். அதை ஒர்க் பண்ணலங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் என்னுடைய ஃபோனே வந்து அற்புதமாக எக்ஸ்டர்னல் நாய்ஸ்லாம் வராது. என்னுடைய இப்போ வாங்கியிருக்கிற என்னுடைய ஃபோனில் எங்கேருந்து எடுத்தாலும் எக்ஸ்டர்னல் நாய்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு வெறும் பேசுகிறவங்க மட்டும்தான் அப்சர்வ் பண்ணோம். அதனால் என்ன இந்த ஃபோன்லேயே என்னால் பண்ண முடியும். அதனால் ஐயாவோடத்தில் போயிட்டு ஐயாவோடத்தில் ஃபோனில் சொன்னேன், ஐயா எனக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க,
நேர்காணல் மாதிரி இதை வச்சுக்கலாம். நான் சில கேள்விகள்லாம் கேட்பேன். நான் கேட்குற கேள்விகள்லாம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிடுவீங்க அப்படின்னு சொன்னேன். இலங்கையர் என்ன சொன்னார், நீங்கள் வாங்க என்ன வேணா கேள்விகள் நான் பதில் சொல்கிறேன், அதெல்லாம் முன்னாடியெல்லாம் தர வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் வந்து இருந்தாலும் முறை அதுதானே, நேர்காணலுக்கு முன்னாடி உட்காரதுக்கு முன்னாடி நான் திட்டமிட்டு கொண்டேன் எந்தெந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் அவருக்கு வைக்கணும். என்னென்னு கேட்டால், நான் ஏற்கனவே சொன்னது போல் எனக்கு சமயப்பற்று கிடையாது, புராண கதைகள் நம்பிக்கை கிடையாது, மூட நம்பிக்கை குறித்து எனக்கு எந்தவித ஈடுபாடும் கிடையாது. எனவே என்னுடைய கேள்விகள்லாம் இப்படித்தான் இருக்கணும். அவரை இந்த பக்கத்துக்கு இழுக்க வேண்டாம், அந்த பக்கம் நாத்திகம் பக்கம் இல்லை, அவரை முழுக்க முழுக்க இலக்கியம் சார்ந்த கேள்விகள், மற்ற கேள்விகள் தான் அவர் இடத்துல கேட்க வேண்டும். இந்த கம்பராமாயணத்துக்குள்ளே போய்ட்டு அவர் பாட்டு பேசிட்டு இருப்பார், கம்பராமாயணம் நமக்கு வேண்டாம். அதனால நான் என்ன பண்ணேன், முன்கூட்டியே திட்டமிட்டு கொண்டேன் எந்தெந்த கேள்விகள்லாம் அப்படிங்கிறத எழுதி வைத்து கொண்டேன். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். பெரிய தலைகளை பார்க்கும்போது நம்ம அங்கே போய் அவங்கள சங்கடப்படுத்தக்கூடாது. ஏதோ ஒரு கேள்வி கேட்டு அவங்க நேர்காணலில் வந்து பதில் சொல்ல முடியாமையோ அல்லது வேறு ஏதோ பதில் சொல்லியோ நமக்கு சிக்கல்களை உருவாக்கக்கூடாது என்பதற்காக அந்த கேள்விகள்லாம் திட்டமிட்டேன். அந்த கேள்விகள் மிக முக்கியமானது. அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கும் அந்த இளைஞர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதாக. அப்போது நான் கேட்டேன், ஒரு கேள்வி கேட்டேன். தமிழினருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம திருவண்ணாமலையில் ஒரு பட்டிமன்றம் நடத்தும். அந்த பட்டிமன்றம் என்னன்னு கேட்டால், இலக்கியம் என்பது வரலாற்று பதிவுகளா அல்லது நீதி போதனைகளா என்று ஒரு பட்டிமன்றம் நிகழ்த்தணும். நினைவு இருக்காயா உங்களுக்கு? ஆமாம். நான் என்ன பண்ணேன், அதே கேள்வியாக கேட்டேன் ஐயாட்ட. ஐயா, அற இலக்கியம் இருக்கிறது, முதல் கேள்வி இப்படி எழுப்பினேன், அற இலக்கியம் இருக்கிறது, பக்தி இலக்கியம் இருக்கிறது, 2 செய்திகள் தமிழில் இருக்குது, 2மே தமிழை வளர்த்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் இந்த 2லையுமே சமூக சிந்தனைகள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அல்லது இருக்கிறதா என்று கேட்டேன். அதனுடைய கேள்வியின் நோக்கம் என்னன்னா, சமூக சிந்தனைகள் பக்தி இலக்கியத்தில் இருக்கிறதா அப்படிங்கிற செய்தியை அவர் வாயிலிருந்து எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாக இருந்தது. அதுக்காக அந்த கேள்வியை கேட்டேன். அவர் அற்புதமாக அதுக்கு ஒரு விடையை சொன்னார். என்ன சொன்னார்னா, பக்தி வேறு அறம் வேறு என்று பார்ப்பதே தவறு, நீங்கள் அறம் செய்தால் ஆண்டவனை நேரடியாக அடைவதற்கான வழி அதுதான். ஒரு உதாரணம் சொன்னார். என்னன்னா, எஸ்கலேட்டரில் வந்து முதல் படியில் வைக்க வேண்டியதான் உங்களோட வேலை, அது நேராக கடத்தி கொண்டு போய் மேல் படியில் சேர்த்து விடும் என்பது போல நீங்கள் அறம் செய்வது என்பதை உங்கள் வாழ்க்கையில் மேற்கொண்டாலே போதும், பக்தி என்று ஒன்று தனியாக தேவையே இல்லை. அற்புதமான பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது போதும். ஏன்னா எல்லா நீதிமொழிகளும் எல்லா உரைகளும் சொல்லுவது என்னவென்றால், நல்லது செய், நல்லதே நினை, நல்லதே செய் என்பதுதான். அதுவே போதும், தனியாக ஆண்டவனை துதிக்க வேண்டும் பாட வேண்டும் என்பதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து இந்த கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்னா, இலக்கியங்கள் என்பது வரலாற்று பதிவுகளா அல்லது நீதி போதனைகளா என்று ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு என்ன சொன்னோம்னா, வரலாற்று போதனைகள் என்று, வரலாற்று பதிவுகள் என்றோ அல்லது நீதி போதனைகள் என்றோ தனித்தனியாக சொல்ல முடியாது. 2 பாடம் இருக்குது, வரலாறுன்னு இருக்குது, அப்புறம் வந்து நீதி போதனைகள் என்பது தனியாக இருக்குது. இப்போது அந்த மாதிரி தனித்தனியாக ஏன் எடுக்கணும் அப்படின்னா, வெறும் இலக்கியம் என்பதுலேயே 2மே இருக்குன்னா இலக்கியம் மட்டும் பேசிட்டு போயிடலாமே, இப்போ வரலாறுக்கு என்று தனியாக ஏன் சப்ஜெக்ட் வைக்கிறாங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாதத்தை வைத்தார். அதனுடைய உள்ள அர்த்தம் என்னென்றால், வரலாற்றை மையமாக வைத்து கொண்டா இலக்கியம் வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு ராமாயணம் என்பது ஒரு வரலாற்றை மையமாக வைத்திருந்து எழுந்திருக்கலாம். யாரோ ஒரு ராஜா இருந்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம், அவருக்கு ஏற்பட்ட நிலைகளெல்லாம் ஒரு கதைகளாக, வாய்வழி கதைகளாக வந்திருக்கலாம். அதை வைத்து ஒரு புலவர் வந்து அது இலக்கியம் படைத்திருக்கலாம். அப்படித்தான் இலக்கியங்கள் வந்து ஏதாவது ஒரு வரலாற்று பதிவு. சிலப்பதிகாரம் தமிழில் ஆரம்பிச்சு வச்சார் இல்லையா, சிலப்பதிகாரம் என்பது ஆரம்பிக்கும் போது அது ஒரு பெண்மணி இருந்திருக்கலாம், அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம். அந்த அநீதி இழைக்கப்பட்ட கதை வாய் வழியாக ஒருவர் மூலமாக வந்திருக்கலாம். அந்த வந்திருந்த கதையை வைத்துக்கொண்டு இளங்கோவடிகள் ஒரு சிலப்பதிகாரம் என்று ஒரு இலக்கியத்தை படைத்திருக்கலாம். ஏன்னா இலக்கியம் என்பதற்கு பின்னாடி ஒரு வரலாற்று மையம் இருக்கலாமே தவிர அதுவே வரலாற்று பதிவு என்று ஒதுக்கிவிட முடியாது. அதில் அறமும் இருக்கிறது, அதில் நீதி போதனைகளும் இருக்கிறது. அது சில இடங்களில் வரலாற்று செய்திகள் தெரியும். சங்க பாடல்கள் எல்லா பாடங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் நம்மையும் அறியாமல் ஒரு வரலாற்று பதிவு. யானை கட்டி போராடித்தான்ங்கிற ஒரு செய்தியை நீங்கள் படிக்கும் போது நம்முடைய வரலாறு அங்கே தெரியுதா இல்லையா? ஒரு இலக்கியத்தில் யானை கட்டி போராடித்தான் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுன்னா, யானை நடக்கும்போது வீதியெல்லாம் வந்து நெல் வடித்த தண்ணி இறஞ்சிருந்ததுங்கிற ஒரு பாடலை நீங்கள் பார்க்கும்போதே நம்முடைய தமிழருடைய வரலாறு இப்படி செழிப்பாக இருந்தது என்று நமக்கு வருது இல்லையா? அந்த கருத்தை மிக அற்புதமாக குறிப்பிட்டார். எனவே இலக்கியம் என்பது வரலாற்று பதிவு என்றோ அல்லது நீதி போதனைகள் என்றோ ஒதுக்கிவிட முடியாது. இலக்கியம் என்பது வரலாற்றை மையமாக வைத்து படைக்கப்பட்டவையாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான செய்தியை சொன்னாருங்க. அந்த பதிவில் நிறைய விஷயங்கள் அது முடிவில் என்னிடத்துல சொன்னார்.
நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாம் இதுவரை யாரும் என்னிடத்தில் கேட்காத கேள்விகள் என்று சொன்னார். இதுவரை யாரும் என்னிடத்தில் கேட்காத கேள்விகள். ஏன்னா அவருடைய இளமை கால பருவத்தை நான் இப்படி தான் வச்சேன். இளமை கால பருவம் முதல் கொண்டே நீங்கள் இப்படி தான் சாமியாராக இருந்தீங்கன்னு நான் கேட்கல. இந்த பயணம் இப்படியே இளமை காலம் தொட்டே உங்களுக்கு தொடர்ந்ததா என்று நான் ஒரு கேள்வியை ஒரு புதிராக ஒன்று போட்டேன். அவரை அந்த நீங்கள் அதை நிறைய நேரம் பேசினா சரியாக வராது. அந்த யூடியூப்பில் நீங்கள் ஞாலம் டிவியில் போய் பாருங்கள், ஞாலம் வலைவலியில் போய் பாருங்கன்னா அவர் சொல்லியிருப்பார். அவர் பிறந்தது வளர்ந்தது 4 விதமான நிலங்களில் நான் வாழ்ந்தேன், 4 நிலங்களில் வாழ்ந்தேன். அவர் பிறந்தது காட்டு பகுதி, வாழ்ந்தது மலைப்பகுதி, அப்புறம் வந்தது நெய்தல் பகுதி, திரும்பவும் இப்பொழுது வாழ்ந்து கொள்வது மருதம் என்று 4 இடங்களிலும் என்னை இந்த இயற்கை என்னை வாழ வைத்திருக்கிறது என்பதாக அந்த செய்திகள் எல்லாம் சொன்னார்கள். இதெல்லாம் சிறப்பான செய்திகள் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அந்த பதிவை என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாது. அதற்கு மேற்பட்டு இதே சொல்கிறேன். மிக்க மகிழ்ச்சி நினைவுபடுத்துங்க. இதற்கு அடுத்தது எனக்கு ஏற்பட்ட இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்பது இலங்கையில் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். உங்களுக்கு தெரியும், லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து மிகப்பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்திலேருந்து ஒரு அழைப்பு எனக்கு வந்தது. அந்த அழைப்பு என்னவென்றால், நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்க, எங்கள் தொலைக்காட்சியில் ஒரு நேர்காணல் தர வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். அந்த நேர்காணல் டிவியில் வந்து ஆதரவன் டிவி, அந்த டிவியோட பேர் ஆதரவன் டிவி. அந்த இலங்கையில் இந்த நிறுவனம் வந்து மிகப்பெரிய நிறுவனம், ஒரு மிகப்பெரிய குழுமம். நிறைய ப்ரொடக்ஷன் வச்சுருக்காங்க, நிறைய எஃப்எம் வச்சுருக்காங்க, நிறைய சிங்கள டிவி வச்சுருக்காங்க, தமிழ் டிவி வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு 2 எபிசோடு எடுத்தாங்க. 2 எபிசோடு எடுத்தாங்க. ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சி ஒரு வாரம், அடுத்த அரை மணி நேரம் நிகழ்ச்சி இன்னொரு வாரம் எடுத்தாங்க. அந்த அரை மணி நேர நிகழ்ச்சியில் நான் மனவளக்கலை, வேதாத்திரி மகரிஷி, அதனுடைய பெருமை, அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய பயன்கள், அதை பற்றியெல்லாம் விரிவாக பேசினேன் என்பது ஒரு செய்தி. அந்த அடுத்த எபிசோடில் இலக்கிய பயணம், இலக்கியத்தில் நான் எழுதிய புத்தகங்கள், அதில் மிக குறிப்பாக வெடிக்கலாம் வெண்பாவடி, அதில் நம்முடைய ஈசு ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை நான் அந்த நேர்காணலில் குறிப்பிட்டேன். ஈசு ஐயா அவர்கள், சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர். அவர் என்னுடைய புத்தகத்தில் இப்படி இவ்வாறு எழுதியிருக்கிறார் என்னென்றால், தமிழ் இலக்கிய வரலாற்றில் இதுவரையில் யாரும் செய்யாத முயற்சி விடுகதைகளை பாடல் வடிவில் பதிந்தது என்பது, அதனை நீங்கள் செய்திருக்கீர்கள் என்று பாராட்டினார்கள் என்பதை நான் அந்த நேர்காணலில் பதிவு செய்திருக்கிறேன். அதை இலங்கை மக்கள் பார்த்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான செய்தி. இதற்கு பிற்பாடு கடைசியாக புறப்படுகிற முன்பு எனக்கு சொந்த பசி இருக்கும்ல, வெளிநாட்டுக்கு போகிறோம், சொந்தமாக நம்ம வெளியே இயற்கை காட்சிகளை பார்க்க வேண்டும் என்கிற அந்த அவாவின் ஏற்பட்டதால் கண்டி நுவரேலியா என்ற ஒரு பகுதிக்கு போய் சுற்றி பார்த்துருக்காங்க. நுவரேலியா என்பது அங்கே குட்டி லண்டன் என்று அழைக்கப்படுது, இலங்கையுடைய குட்டி லண்டன். இங்கே இருக்கிறவங்களா ஏற்கனவே திருவள்ளுவரையெல்லாம் வந்து உலகத்தையும் ஒரு நம்ம இப்போ இருக்கிற செயற்கை இப்போ வந்துருக்குல்ல டிராகன், அந்த மாதிரி சுற்றி வந்தவர் அவர். அதனால் அவர்கிட்டலாம் நான் இலங்கை பயணத்தை பெருசாக பேச முடியாது. இருந்தாலும் கூட அது எனக்கு ஒரு புதுவித பயணம். என்னென்னா, அந்த இலங்கையில் குட்டி லண்டன் என்று சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற அமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது கண்டி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்களா அனுப்பிச்சிருக்கோம் பாருங்கள். இலங்கையில் நுவரேலியா போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது லண்டனில் இருக்கிற அந்த அமைப்பு தான் இருக்கும். ஸோ இது சொல்லணும், இது மிக முக்கியமான செய்தி. இது அந்த நுவரேலியா பகுதிக்கு போய் அங்கே பார்த்தோம், கண்டி பகுதிகள் பார்த்தோம். அங்கே இருக்கிற இது வாழ்நாளில் ரொம்ப யானை மீது சவாரி நான் செய்திருக்கிறேன். மூணாறில் யானை மீது சவாரி செய்திருக்கிறேன். இந்த குதிரை சவாரி என்பது செய்ய வேண்டும் என்று ரொம்ப நாள் ஆசை. நம்ம பீச்சுக்கு போகணும்னா எனக்கு தோணும், என் மனைவி தடுத்துருவா, வேணாம் அப்படியே போயிட்டு போறீங்க, அப்படியே போயிட்டு அதனால வேண்டாம் என்று தடுத்து விடுவாங்க. ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதெல்லாம் அது எனக்கு சுதந்திரம் இருந்ததுனால அங்கே நான் குதிரை சவாரி செய்ய வாய்ப்பு, அந்த குதிரை சவாரி செய்திருக்கிறேன் அந்த அங்கே இருக்கிற டஃப் கிளப் முன்னாடி என்பதெல்லாம் சொல்லி, இவ்வளவுதான் என்னுடைய பயணம். அதை யாழ்ப்பாணம் போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கலன்னா, அங்கிருந்து கிட்டத்தட்ட 8 மணி நேர பயணம் என்று சொல்கிறாங்க போகணும். ஆனால் எனக்கு என்னன்னா, இந்த பயண பயிற்சி வகுப்புகளுக்காக நான் போனது பயிற்சி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பில்டிங் தமிழ் அழகை பணியாக. ஆமா, அதான் சொல்லணும் நான். கருமபீடம் யாழ்ப்பாணம் என்பது கொழும்பு நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் பயணம். இரவு முழுக்க பயணிக்கணும். எனக்கு பணி என்னுடைய நோக்கம் வந்து மனவளக்கலை பயிற்சி எடுப்பது தான். ஏன்னா அங்கே இருக்கிற மாணவர்களை வந்து நான் விட்டுட்டு ஒரு 3 நாள் போக முடியாது. ஒரு நாள் போகணும், திரும்ப அங்கே 2 நாள் சுற்றணும், வரணும்னா அதெல்லாம் போக முடியாது. என்பதனால் போகலை. அந்த சுற்றுலா பயணத்தை நான் தனியாக திட்டமிட்டிருக்கேன் மனைவியோட. அது வேற போகலாம். இந்த அளவில் இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும். ஆனால் அது
ஜூம்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுனால சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. வீட்டுக்காரமா பார்த்துருவோம். இல்லை அந்த செய்தி அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு நட்பு எனக்கு கிடைத்தது. அதை மட்டும் சொல்லிடுறேன். அவங்க சொன்ன செய்திகளை நான் சொல்ல மாட்டேன், பதிவு. மிகப்பெரிய நட்பு கிடைத்தது. அது என்னன்னா, அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கந்தசாமி நாயுடு, அவரோட பேர் கந்தசாமி நாயுடு. அவர் வந்து எனக்கு அறிமுகமாகிறார். அது எல்லாம் எப்படி எனக்கு கிடைக்கிறது என்பது எனக்கு புரியல. தானாக வந்து என்கிட்ட பேசுகிறாரு. எங்கேருந்து செஞ்சேலேருந்து வரீங்களான்னு கேட்டார். ஆமாண்ணே, இந்த மாதிரி அறிமுகம். எழுத்தாளர் கவிஞர் சொன்னோன்னே எனக்கு தலையில் தூக்கி கொண்டாடுறாரு. ஐயோ என்ன வாங்க, அவரிடத்துல தான் நான் பேசுகிறேன். ஐயா நாளைக்கு நான் நுவரேலியா போகலான்னு ஒரு திட்டம் இருக்கீங்க அப்படின்னு. நுவரேலியா போன உடனே நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அங்கே ஒரு பேரடைஸ் காட்டேஜ்னு புக் பண்ணிட்டாரு. எனக்கு அங்கே போய் இறங்குற உடனே நான் என்னுடைய அசிஸ்டண்ட் இங்கே இருந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு போனேன். அவருக்கான செலவெல்லாம் பார்த்துட்டு நான் கூப்பிட்டு போனேன். அவருக்கும் எனக்கும் தேவையான அறைகள், இரவு உணவு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு எல்லாம் ரெடியாக இருக்குது. ராஜ மரியாதை எனக்கு போன. நான் எதுவுமே அங்கே போய் தேடணும், இந்த இடத்துல பேரடைஸ் காட்டேஜ் நான் போய் தங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லை. நேராக போனேன். அந்த என்னை வரவேற்று இவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி முன்னாடியே கேட்டாங்க. பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும் போதே கேட்டாங்க. எனக்கு ஃப்ரைட் ரைஸ் எதாவது வாங்கி வைங்கன்னு சொன்னேன். ஃப்ரைட் ரைஸ் வாங்கி வச்சுட்டாங்க. டீ போட்டு கொடுத்தாங்க. நைட்டு காலேஜில் டீ போட்டு கொடுத்தாங்க. இல்லை ராஜ மரியாதை செஞ்சு வச்சாங்க. அதுக்கு முழுமுதற் காரணம் யாருன்னா, ஒரு அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கந்தசாமி நாயுடு. அவர் அது மட்டும் சொல்லலை, இன்னொரு முறை இலங்கைக்கு நான் உங்களை அழைக்கிறேன், 15 நாட்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற எல்லா அமைப்புகளுக்கும் அவர் தொண்டைமானோட ரொம்ப நெருங்கிய தொடர்புடையவர். அவர் பாருங்க எப்படி அமைதுன்னு எனக்கு தெரியல. அவர் சொல்றார், நீங்கள் இன்னொரு முறை வாங்க. 15 நாளும் வெவ்வேறு அமைப்புகளில் அவர் தொழிற்சங்க அமைப்புகளோடு சார்ந்தவர். அரசியல் இருக்கிறார், ஆனால் அரசியலில் வந்து அவர் ஈடுபாடு அந்த பணியில் இருந்ததுனால அவர் பண்ணலை. அந்த தொடர்புலாம் எனக்கு இருக்குது. நான் எல்லா இலக்கிய அமைப்புகள், தொழிற்சங்க அமைப்புகள்லாம் வெவ்வேறு இடங்கள்ல இருக்குது. அங்கெல்லாம் உங்களை அழைத்து பேச சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உறுதியோடு என்னை முடித்துக்கொள்ள சொல்கிறார் என்று நினைக்கிறேன். இதோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஒரு கோர்வையாக சொல்லலைன்னா கூட ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ருசிகரமான சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் தொகுத்து உங்களுக்கு வழங்க இருக்கிறார் காவிரி மைந்தன் அவர்கள். மனதை கவர்ந்த அல்லது மனதை தொட்ட மலேசிய பயணம் குறித்து காவிரி மைந்தன் அவர்களை உரையாற்ற இங்கே அழைக்கிறேன். வாழ்க்கை அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஐயா ஏர்வாடியோடு ஏறக்குறைய 40 ஆண்டுகளாக நட்பு என்ற வகையில் இன்றைய நிகழ்ச்சியிலே அவர் முன்னிலையிலே பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு தமிழ் உறவுகள் ஒன்றாக கூடியிருக்கின்ற இந்த சபையை நான் வணக்கத்தோடு வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசுவதற்கு அடிப்படையான காரணம் தமிழியலன் ஐயாவுக்கு இந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் நானும் அவரும் இந்த ஜூம் வழியாக பல்வேறு விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்வதெல்லாம் கண்ணதாசன் நடத்தி ஒரு 48 நிகழ்ச்சிகள் நடத்தினோம். இப்போ வந்து பாட்டு பாடலாமாங்க ஒரு நிகழ்ச்சி வந்து போயிட்டுருக்கு. இப்படி பல விஷயங்கள் வந்து எனக்காக அவர் வந்து நிறைய விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். அது தவிர இந்த நட்பு உருவானது நீயா நானா நிகழ்ச்சி விஜய் டிவி, அதற்கும் கூட நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இந்த 2 புள்ளிகள் சந்திக்கவில்லை என்றால் இந்த நிகழ்ச்சியும் கூட கிடையாது என்று சொல்லலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல 3 பிள்ளைகளை கைத்தட்டுப்பா. சரி, இன்றைய நிகழ்ச்சி நான் எடுத்த எடுப்பிலேயே ஒரு சில விஷயங்களை உங்களிடம் சொல்லிவிட்டு நான் உரையாற்ற விரும்புகிறேன். என்னவென்றால், பொதுவாக ஒரு மனிதன் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு சென்றால் என்றால் அங்கே உள்ள முக்கிய ஸ்தலங்கள் அது எந்த வகையிலும் இருக்கலாம். அவரவருடைய விருப்பத்தை பொறுத்து ஆன்மீகமாக இருக்கலாம், சுற்றுலாவுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம், அங்குள்ள பல கலாச்சார விஷயங்களிலும் பங்கு பெறலாம், விழாக்களிலே நேரடியாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்கும். அது தவிர பொதுவாக அயல்நாடுகளுக்கு செல்பவர்கள் அந்த நாட்டுகளில் என்னென்ன விஷயங்கள் பொதுவாக நல்ல விஷயம் கிடைக்கிறது, அது அந்த நாட்டுக்கு உரிய ஒரு பொருள் என்று சொல்கின்ற விஷயங்கள்லாம் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து வாங்கி கொண்டு வருவது பழக்கம். அப்படி சொல்லப்போனால் இது போன்ற
கடைகளுக்கோ வீதிகளுக்கோ எதற்குமே செல்லாமல் என்னுடைய 12 நாட்கள் கரைந்தன என்பது எனக்கே வியப்பான ஒரு செய்தி. இதைவிட ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்பொழுது நான் சென்று வந்தது மலேசியாவுக்கு 4வது முறை. ஏற்கனவே 2018 முதல் முறை, 2022 குடும்பத்தோடு சேர்ந்து சுற்றுலா பொழுது, 3வது முறை 2023 ஜூன் 2ஆம் தேதி அங்கே என்னுடைய நூல் ஒன்று வெளியிடப்பட்டது, அதற்காக சென்றேன். இப்போது 2025 மீண்டும் நான் வந்து இந்த முறை சென்றதற்கு அடிப்படை காரணம், எல்லாவற்றுக்கும் எனக்கும் மலேசியாவுக்கும் ஒரு ஆரம்ப தொடர்பு உண்டு. என்னவென்றால், என் தாய் பிறந்த பூமி மலேசியா. அது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன காரணம் என்றால், அம்மா பிறந்துட்டாங்க, 5வது பெண்ணாக பிறந்திருக்காங்க குடும்பத்தில். அவங்கள கொண்டு வந்து உறவு விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தாத்தா திருச்சியில் இருக்க எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு, வாப்பா மலேசியாவுக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டுறாங்க. ஃப்ளைட்டெல்லாம் மேலே பறக்கிறத பார்த்த அப்பா, இவ்வளோ ஹைட்டில் போகுது, நான் வரல, எங்கள் அம்மாவுக்கு முதல் பையன், நான் வரமாட்டேன்னு சொன்னாங்க. அந்த அவசரம் மறக்க முடியாது. அப்புறம் கொண்டு போய் சரி வா கப்பல்லையாவது போகலாம்ட்டு கடலுக்கு கொண்டு போனாங்க. இவ்வளோ தண்ணி இருக்குது, நான் வரலன்னு சொல்லிட்டு அதுக்கும் போகலை. அப்புறம் அவங்க அது ரொம்ப தீவிரமாக வரமாட்டேன்னு சொன்னதுனால விட்டுட்டு தான் போக வேண்டிய அவசியம். சரி நீங்கள் வந்து வாழ்வது சென்னையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சென்னையில் அவங்க விட்டுட்டு போனாங்க. சென்னையில் அப்புறமா தடுமாறி வாழ்க்கையை செட்டில் பண்ணி பிடபிள்யூடியில் ஒர்க் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்து 8ஆம் கிளாஸ் மட்டுமே படித்திருந்தால் குறைவான சம்பளத்தில் 3 பிள்ளைகளை பெற்று கஷ்டப்பட்டு வளர்க்கும் போது அந்த ஏழ்மை மட்டுமே எங்களோடு ஒட்டி பிறந்த ஒரு இன்னொரு குழந்தை என்று சொல்லலாம். அப்படி இருக்கிறது காரணத்தினால் தாய் வழி சொந்தங்கள் என்று எவரையும் நாங்கள் கண்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அதைவிட தொடர்புகள் கூட இல்லை. சொல்லப்போனால் கடித போக்குவரத்து என்று ஒன்று இருந்தது அல்லவா அந்த காலத்தில். இந்த காலத்தில் இது இருக்கிறதா என்பது கேள்வி. அந்த கடித போக்குவரத்து 1990ஆம் ஆண்டு வரை ஓரளவு வந்து கொண்டிருந்தது. 1969ஆம் வருடம் எங்களுடைய தாத்தா மரணித்தார். அதுவரை எங்கள் தாத்தா வந்து அந்த காலத்தில் வந்து வெள்ளி என்று தான் இன்றும் அந்த அங்கு உள்ள நாணயத்தை அழைக்கிறார்கள். அந்த வெள்ளி என்கிற வார்த்தை ரிங்கிட் என்று அழைக்கிறார்கள், மலேசியன் ரிங்கிட் என்கிறார். வெள்ளிக்கு அங்கே வந்து சரியான தமிழ் ஆக்கத்துக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது. ஆனால் இன்றும் தமிழ் மக்கள் வழங்குவது இத்தனை வெள்ளி செலவு பண்ணுகிறோம் தான் சொல்கிறாங்க. அப்படி தாத்தா வந்து ஒரு 50 வெள்ளி 100 வெள்ளி எல்லாம் அனுப்புவாங்க. அது வந்து அந்த காலத்தில் பெரிய காசாகவும் எங்களுடைய பார்வையில் இருந்துச்சு. நான் எனக்கு 7-8 வயசு 9 வயசு இருக்கும் போதெல்லாம் தாத்தா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி போயாச்சு. அந்த தாய் வழி சொந்தங்களை ஒருவரை கூட நாங்கள் நேரடியாக பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல், வறுமையின் காரணமாக இங்கிருந்து அங்கு செல்வதோ அங்கிருப்பவர்கள் இங்கு வருவதற்கோ வாய்ப்பு இல்லாமல் விடுபட்டு போன விஷயம். முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற கருவிகள் இன்றைக்கு உள்ள தொழில்நுட்பம் வாயிலாக பலவரையும் நமக்கு உலகம் பூரா எல்லா இடத்துலையுமே நம்மளோட தமிழுக்கும் எழுத்துக்கும் கண்ணதாசனுக்கும் காதலர்களும் காதலிகளும் கிடைத்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அந்த வகையில் வந்து எந்த நண்பர் எனக்கு மலேசியாவிலிருந்து கிடைத்தாலும் முதல்ல அவர்கிட்ட கேட்குற கேள்வி, உங்களுக்கு இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு கோரிக்கை இருக்கு, என்னுடைய பாட்டி வீடு பெரியம்மா வீடு இந்த அட்ரஸ் இருக்கு, எனக்கு இந்த அட்ரஸில் அவங்க இருக்காங்களா மட்டும் செக் பண்ணுங்க. 40 வருஷம் கேப்பு. எந்த ஊர்? ராசா, செலாங்கூர், அந்த மாதிரி இடங்கள்ல ஏறுங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த 2 அட்ரஸ் மட்டும் வச்சுருக்கேன். அவங்க அனுப்பிச்ச லெட்டர்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதை தவிர எங்களுக்கு சாட்சிகளோ ஃபோட்டோஸோ எதுவுமே இல்லை. அப்போது மகேஸ்வரின்னு ஒரு லேடி என்ன பண்ணாங்க, இங்கே மக்கள் ஓசைன்னு ஒரு பத்திரிக்கை வருது, அந்த பத்திரிக்கையில் வந்து அரை பக்கம் வந்து தாய் வழி சொந்தங்களை தேடுகிறவர்களுக்கு உதவி பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து முழு விவரம் வாங்கினாங்க. எங்கள் அம்மாவோட கூட பிறந்த ஒரே ஒரு தம்பி இருந்தார், அவர் பேர் சண்முகம். அவருக்கு குடும்பம் உருவானதுக்கப்புறமா அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்கள் அந்த மொத்த குடும்பமும் சேர்ந்த ஒரு கலர் ஃபோட்டோவும் எங்கிட்ட இருந்துச்சு. ஸோ இந்த ஃபோட்டோவையும் போட்டு இது எங்களுடைய குடும்பம், எங்கள் மாமா குடும்பம், அதெல்லாம் போட்டு எனக்கிட்ட என்னென்ன தகவல்கள் இருந்துச்சோ, நான் என்ன தேடுறேனோ எல்லாத்தையும் ஒரு அரை பக்கத்துக்குள்ளே எழுதி அங்கே போட்டிருந்தோம். இது வந்து 2017 நடந்துச்சு, 16 நடந்துச்சுங்க. நான் துபாயில் அப்போ ஒரு 14 வருடம் வேலை செய்யும் போது இந்த வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தோம் சைடில். சரியா, வேலையை செய்யணும்னா அந்த வேலையை வச்சுக்கிறாரு. சரியா, 16 புத்தகங்கள் எழுதப்பட்டதும் அதே துபாயில் தான். இரவு 10 மணிக்கு அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு வந்து என்னுடைய படுக்கை என்றால் அந்த இது சொல்லுவாங்க தெரியுங்களா, இந்த செல்லக்கிளிகளாம் பள்ளியிலே பாட்டில் வந்து குழந்தைங்களுக்கு பெட்டு போட்டிருக்கோம்ல, அந்த மாதிரி பெட்டு தான். ஃபர்ஸ்ட் இதில் நம்ம செகண்டில் வேற ஒருத்தர் இருப்பான், தேர்டில் ஒருத்தர் இருப்பான். அப்படி இருந்தால் தான் சிட்டிக்குள்ள நம்ம இருக்க முடியும். இல்லைன்னா நமக்கு முழுக்க வாடகை கொடுக்க முடியாது நம்ம வாங்குற சம்பளத்தில். அப்படி வாழ்ந்த காலத்தில் அரை பெட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து இது இருக்கும், நூல்கள் இருக்கும், ஏடுகள் இருக்கும், தமிழ் தேர் பத்திரிகை நடத்தினேன், எல்லாம் பண்ணேன். மீதியில் தான் நான் படுப்பேன். என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் வந்து பார்த்து விட்டே கண்ணீர் செஞ்சினார்கள், இது வேணாப்பா வந்துருங்கப்பா, இப்படி வசதியாக இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்க வேண்டிய ஆள் இப்படி இருக்கீங்களா.
உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் என்னுடைய வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு மாற்றினது. என்ன ஆச்சுன்னாக்கா இந்த அம்மாவுடைய விஷயத்தில் அந்த மகேஸ்வரின்ற லேடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் என்னுடைய துரதிருஷ்டம் மக்கள் ஓசை பத்திரிகை நண்பன் என்கிற பத்திரிகை பார்க்குற அளவுக்கு மக்கள் அதிகமாக பார்க்க மாட்டாங்களாம். இப்போ இங்கே மக்கள் குரல் வருது, எவ்வளோ ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அங்கே தினத்தந்தி மாதிரி ஓடக்கூடியது நண்பன் பத்திரிகை அன்றும் இன்றும். அதனால் வந்து அதில் எனக்கு அதிகமாக எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த பத்திரிகை நானே படித்தால் கூட இந்த உறவுக்கும் இந்த பத்திரிகை செய்திக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா வாழ்க்கை முறைகளே வேறு. இவர்கள் உள்ள பெயர்களை வந்து தன்னுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து இதை வந்து கொண்டு வந்து சேர்ப்பது சிரமமான பணி. ஆனால் இந்த இடம் என்ன நடந்துச்சுனாக்க, எம்ஜிஆருக்காக ஒரு புத்தகம் முதலாக அவருடைய நூற்றாண்டிலே ஒரு ரசிகனாக எழுதினேன், மனதில் இருந்த மக்கள் திலகம் என்று. அந்த புத்தகத்தை அபுதாபியில் இருக்கின்ற ஒரு மனிதர் சைலேஷ் பாபு என்று பெயர், அவர் வந்து அதை படிச்சுட்டு எனக்கு 500 புத்தகம் கொடுன்னு ஆர்டர் பண்ணார். நான் மொத்தமே அடிச்சது 300, கையில் இருக்கிறது 30, மற்ற எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ 30 புக்கு கையில் வச்சிருக்கேன், 500 புக் கொடுன்னு சொன்னார். எதுக்கு 500 புக் கேட்குறாங்க, நான் சும்மா ஏதோ கெண்டல் கேட்குறாரு, நான் அதை ரெஸ்பாண்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் டே கால் பண்ணி புக்கு ரெடியாக கேட்குறாரு. எனக்கு புரியல, 500 புக்குன்னா எனக்கு சும்மா இருப்பேன் சார், எவ்வளோ காஸ்ட் ஆகும் சார் அப்படின்னு. அவன் எவ்வளோ காஸ்ட்னு சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க, நான் எம்ஜிஆர் ரசிகன், அதனால் எனக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றேன், எனக்கு லாபம் வேண்டாம், புத்தகம் மட்டும் நான் படித்தரேன், எங்கே கொடுக்கணும் என்ன பண்ணணும். அவர் சொன்ன அட்ரஸில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். காசு அடுத்த 1 ஹவரில் கொடுத்துட்டாரு. அப்புறம் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், எம்ஜிஆருக்காக நடத்தப்படுகின்ற அந்த விழா அரசியல் விழாவாக இருந்தால் எனக்கு ஆர்வம் இல்லை, ரசிகர்கள் மட்டுமே நடத்தினால் அந்த மலேசியாவுக்கு நான் செல்ல விரும்புகிறேன், உங்களால் உதவ முடியுமா, அந்த நடத்துகிறவங்களை வச்சு அழைக்க முடியுமா, நான் வந்து இந்த புத்தகத்தை அங்கே நான் நேரடியாக வெளியிடணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன். அவர் டிக்கெட் விசா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு வாங்க அப்படின்ட்டார். அப்புறம் அக்காமடேஷன் வேணுமா, சாப்பாடு வேணுமா எல்லாம் கேட்டார். நம்ம அட்லீஸ்ட் இவ்வளோ பண்ணிங்க போதும், நான் எதாவது பார்த்துக்கிறேன்னு. எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன என்றால், இந்த என்னுடைய தாய் வழி சொந்தங்களை தேடுகின்ற இந்த பணி, நான் போய் இறங்கினா எந்த ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு கண்டிப்பாக இதை தான் தேட போகிறேன். முதல்ல 5 நாள் பயணம்னா 1 நாள் தான் அந்த புத்தகம் வெளியிடுனேன், மற்ற 4 நாள் வந்து இதுக்காக ஒதுக்கணும்னு மனசில் வச்சுருந்தேன். 10ஆவதுக்கு சென்னையிலேருந்து பிரிண்ட் பண்ணிட்டேன் பேம்ப்ளெட்டு. நம்ம இந்த குடும்பமில்லை இப்போ நீங்கள்லாம் கொடுத்தீங்களே அந்த மாதிரி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் போட்டு நம்ம எந்த இலக்கிய கூட்டத்துக்கு போனாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவ்வளோ பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி 2000 பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ப மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து அந்த ஒரு தாகம், அந்த உறவுகள் மேலே இந்த ஒரு பாசம் அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது அம்மாவு மேலே எனக்கு எவ்வளோ பாசம் இருந்துச்சுன்னா அதனுடைய வெளிப்பாடாக கூட இருக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், அவ்வளோ பிரிண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நான் கிளம்புவதற்கு சற்று 13 நாட்களுக்கு முன்னதாக இதே மகேஸ்வரி தன்னுடைய நண்பரை அனுப்பிச்சு அந்த வீட்டை கண்டுபிடிச்சாச்சு, பெரியம்மாவை கண்டுபிடிச்சாச்சு. பெரியம்மாவை வந்து எங்ககிட்ட பேசிட்டாங்க, ஃபோன்லேயே பேசிட்டாங்க. 2018 பேசினாங்க ஐயா. 2018 மார்ச் 9ஆம் தேதி நான் பேசுகிறேன். மார்ச் 22 நான் அந்த மலேசியாவுக்கு போகிறேன். சிலாங்கூரில் இருக்காங்க, சரிங்களா. அப்போ போகிற பட்சத்தில் என்ன ஆச்சுனாக்க, நான் முதல்ல சொல்லிட்டேன், அம்மா இறந்து போனதெல்லாம் சொன்னோன்னே அவங்க கண்ணீர் வடிக்க, அங்கே உள்ள இழப்புகளை சொல்ல நான் கண்ணீர் வடிக்க, ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த உறவுகள் மட்டுமே பரிமாறப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது. இது வந்து 2018. நான் இந்த மகேஸ்வரிட்ட சொன்னது என்னென்னா, நீ இந்த அட்ரஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்தா என் மனசில் என்ன தோணுதுன்னா, என்னுடைய உறவுகளே வந்து என்ன ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுவாங்க. எந்த உறவு எந்த திசையில் இருக்குன்னு கூட தெரியாது. நான் சொல்கிற உறுதியான வார்த்தை, நீங்கள் சரியாக செய்தால் எனக்கு மனசில் படுது, அவங்களே வந்து கூப்பிடுவாங்கன்னு. அதே போல் அவர்களே வந்து தான் அழைத்தார்கள். அவர்கள் வந்து அழைத்தது மட்டுமல்ல, அதன் மூலமாக உறவுகள் புதுப்பிக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதை ஷார்ட் பண்ணி சொல்கிறேன். அந்த உறவுகள் புதுப்பிக்கப்பட்ட பிறகு அவர்களிருந்து ஒரு 3 பேர் வந்து என்னுடைய 2வது மகன் திருமணத்தில் நேரடியாக கலந்துக்கிட்டாங்க. நம்ம இந்த இதில் பூந்தமல்லி ஃபங்க்ஷனுக்குலாம் வந்தாங்க, பாம்பு குரூப் வந்தாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் ஃபுல்லாக இருந்து கல்யாணம் ஃபுல்லாக ஒரு வாரம் கூட இருந்துட்டு எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. அப்படி அவர்கள் செய்த காரணத்தினால் அவருடைய மகள் திருமணம் போன 2ஆம் தேதி நடந்துச்சு. இந்த திருமணம் தான் என்னுடைய பயணத்திற்கு அடிப்படையான ஒரே ஒரு விஷயம். ஆனால் நான் ஒரு ஜில்லா கில்லாடி மாதிரி, என்ன இதுதான் இந்த வார்த்தையை சொல்கிறது சரியாக பொறுத்துது, அதுக்காக சொல்கிறேன். என்னுடைய நோக்கம் வந்து இந்த கல்யாணத்துக்கு போக வசதி கிடையாது. நமக்கு வந்து இப்போ ப்ரைவேட்டாக பென்ஷன்லாம் கிடையாத ஒரு மனித நிலையில் இருக்கிறதுனால ஃபாரின்லாம் டக்குலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஆனாலும் இது போகாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க நமக்கு வந்திருக்காங்க போயிருக்காங்க போது அதுக்கு கண்டிப்பாக ஒரு ரெசிப்ரிகேட் பண்ணணுங்கிறதுக்காக சரி போகலாம், நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். 2 நாள் முன்னாடியும் முடிஞ்சதுக்கப்புறம் 1 வாரமும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 10-12 நாட்கள் என்னுடைய பயணத்தை திட்டமிட்டு விட்டேன். திட்டமிட்டது மட்டும்தான் எனக்கு தெரியும். என்ன நடக்க போகிறது, எங்கே தங்க போகிறேன், என்ன நிலைமை, அங்கே எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் யார் பண்ணுவா, அக்காமடேஷன் யார் கொடுப்பா, சாப்பாடு யார் கொடுப்பா, எதுவுமே தெரியாது. நான் ஒரு 20,000 ரூபாய் நம்மளுடைய இந்தியன் கரன்சியை கன்வெர்ட் பண்ணி கையில் காசு எடுத்துகிட்டு போனேன். இதுதான் உண்மை. ஸோ இந்த வகையில் சென்று முதல்ல ஃப்ளைட்டில் ஏறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த ஒரே ஒரு
உறுதியான விஷயம் 8ஆம் தேதி ஜொஹோரில் நன்னெறி மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்க. அந்த விழா நன்னறி விழா, அந்த நன்னறி விழாவில் மட்டும் எனக்கு பேசுவதற்கு 1 மணி நேரம் வாய்ப்பு என்பது மட்டுமே உறுதி செய்யப்பட்டிருந்தது. எனக்கு வந்து 2018 மலேசியாவோட தொடர்பு இருப்பதால் ஒரு 35 கான்டாக்ட் என்கிட்ட வச்சுருக்கேன் நம்பர்ஸ். அவ்வளோ பேருக்கு நான் செய்தியை போட்டேன் வாட்ஸ்அப்பில். இந்த தேதிகள் வருகிறேன், இந்த தேதி வருகிறேன், இந்த ஒரு நாள் திருமணத்திற்காக வருகிறேன், மற்ற நாட்களில் ஏதாவது இந்த நண்பர்கள் வட்டத்தில் ஒரு சந்திப்பு நிகழ்ந்தால் அங்கே நாம் உரையாற்ற முடியும். இது போன்ற பல பழைய பாடல்களை பற்றியும், எம்ஜிஆரை பற்றியும், சிவாஜியை பற்றியும், கண்ணதாசனை பற்றியும், வாலியை பற்றியும் பேச முடியும் என்று என்னுடைய தளங்களை எல்லாம் அவர்களுக்கு பொதுவாக தெரிவித்திருந்தேன். ஆனால் ஒரு சிலர் வந்து ஆர்வமாக நீங்கள் வந்து சேருங்கள், இதை பண்ணிவிடலாம், அதை பண்ணிவிடலாம் சொன்ன வழக்கமான விஷயங்கள் நடந்ததை தவிர உண்மையில் இன்று நினைத்து பார்த்தால் அதில் 98% எதுவுமே நடைமுறைக்கு வரவில்லை. அப்படிப்பட்ட இடத்துல ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்துருக்கேன். இண்டிகோ ஃப்ளைட்டில் இங்கேருந்து கோலாலம்பூர் போகிறேன். காலையில் 4:45 போய் ஃப்ளைட் இறங்குது. என்னுடைய உறவினர் வந்து அன்னைக்கு காலையில் வீட்டில் நலுங்கு இருந்ததுனால அவங்க வர முடியலன்னு தெரிவிச்சிருந்தாங்க. நான் என்னுடைய நண்பரை வர வச்சுருந்தோம். இந்த நண்பர் வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ பாருங்கள், நமக்கு ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி ஏர்போர்ட் வரப்போகுது. இப்போ இந்தியா மெட்ராஸில் இருக்க நம்மலாம் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரம், மேக்ஸிமம் 1 மணி நேரத்தில் போயிடும். டிராஃபிக்காக இருந்தால் 1 மணி நேரம், இல்லைன்னா ½ ஹவரில் போகலாம். எங்கேயுமே அண்ணா நகரில் இருக்கிறவங்க அப்படி வரலாம். ஆனால் ஸ்ரீபெரும்புதூர்னு வச்சுக்கோங்க, நமக்கான நேரம் அதிகம். அப்போ டிராஃபிக் அதிகமானால் இன்னும் ப்ராப்ளம். இதே ப்ராப்ளம் கோலாலம்பூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து கோலாலம்பூர் வந்து சேர்வதற்கே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அதை தவிர இவருடைய வீடு வந்து கிளாங்கில் இருந்துச்சு. நான் தங்கியிருந்த நண்பருடைய வீடு அந்த கிளாங்குக்கு வந்து மறுபடியும் இன்னொரு 1.5 மணி நேரம். அப்போ 3 மணி நேரம் முன்னாடி கிளம்புனாதான் ஏர்போர்ட்டை வந்து சேர முடியும்னு சொன்னாக்க, அப்போது எனக்கு 4:45 அவங்க ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ண வேண்டிய ஆளுங்களுக்கு அவங்க எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. அப்போ அந்த நட்புக்கு நம்ம வந்து நாம் எவ்வளோ தூரம் ரெசிப்ரோகேட் பண்ணணும்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக அது ஒரு பக்கம். என்ன ஆச்சுன்னா, நான் போய் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டு யோசிக்கிறேன், 8ஆம் தேதி தவிர ஒன்றும் இல்லை, 2ஆம் தேதி கல்யாணம் வந்து மச்சானால என்னடா பண்ண போகிறோம், யாரை பார்க்க போகிறோம். டத்தோசரோட ஏற்கனவே பழக்கம் இருக்குது. ஆனால் அவங்களெல்லாம் பிஸியான ஆட்கள், அவ்வளோ ஈஸியாகவும் பிடிக்கவும் முடியாது இங்கே உள்ள அரசியல்வாதிகள் மாதிரி. ஸோ அதனால் வந்து என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், யாரை பார்க்கலாம், எல்லா நண்பர்கள் இருக்கு. ஆனால் புதிய நண்பர்கள் யாராவது கிடைப்பாங்களா, நம்ம எதாவது செய்ய முடியுமா, இவ்வளவும் செய்தேன். ஒற்றை வரியில் சொல்கிறேன், நான் போகும்போது 0வாகவும் வரும்போது ஹீரோவாகவும் திரும்பினேன் என்று மட்டும் சத்தியம். என்னவென்றால் நடந்தது, அதான் ஒரு வரி போட்டிருந்தேன், நான் கட்டுரை எழுதியிருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எடுத்துக்கொள்ளுங்க, தமிழனுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவர் வந்து குழுமத்தை போட்டுருவார்னு நினைக்கிறேன் அந்த ஆர்டிக்கல். அதாவது மொத்த பயணத்தையும் நான் இங்கே பேசுகிறது வந்து இந்த நேரத்துக்குள்ளே எவ்வளோ செய்ய முடியுமோ, ஏறியது முதல் மீண்டும் திரும்பியது வரைக்கும் உண்டான எல்லா விஷயங்களும், யாரை சந்தித்தேன், என்ன நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் நடந்தது என்பது முதற்கொண்டு முழுக்க முழுக்க உரையாற்றியதை மட்டும் நாங்கள் எழுத்து வடிவில் கொடுக்கல. மற்றபடியாக எல்லா விஷயத்தையும் கொடுத்துருக்கேன். அப்படி என்றால் கிட்டத்தட்ட 7 இடங்களில் இலக்கிய கூட்டங்கள், 7 இடங்களில் இலக்கிய கூட்டங்கள், 3 பிரமுகர்களை சந்தித்தது. அது தவிர இன்னும் ஒரு அது பண்பலை வானொலியில் வந்து ஒரு பதிவு, அப்புறம் மக்கள் ஓசையில் வந்து ஒரு நேர்காணல். இது எல்லாம் நடந்து அவங்க வந்து அதை பதிப்பிச்சு அது அடுத்த நாளே போட்டாங்க. 3ஆம் தேதி சந்திக்கிறோம், 5ஆம் தேதி காலையில் பேப்பர்லேயே வந்தாச்சு. ஸோ அந்த அளவுக்கு இது எல்லாமே சாத்தியமானது. நீங்கள் எவ்வளோ பிளான் பண்ணி போனாலும் இதெல்லாம் நடக்குமா என்பது பெரிய கேள்விக்குறி. நான் சென்று அந்த ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே என்னுடைய நண்பர் வந்திருந்தாங்க, கோபால்னு பேர், அவங்களுடைய ஒய்ஃப் பேர் திருமதி புவனேஷ். அந்த 2 பேரும் எனக்கு வந்து ஏற்கனவே அறிமுகமானாமல் எங்கள் வீட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க, அவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த முறை நாங்கள் வரும்போது இருந்தால் ஒரு நாள் எங்கள் வீட்டில் தங்கணும்னு தான் அவங்க கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு முதல் நாளே கொஞ்சம் தகராறாக இருக்குது, நீங்கள் முதல் நாள் எனக்கு உங்களுக்கு தேடி கொடுத்துட்றேன். ஆமாம், இது கோபால், இது கோபால் ஒய்ஃப் புவனேஷ், இது புவனேஷுடைய அம்மா. ஸோ அவங்கள வந்து அங்கே மாலை போய் சந்தித்தோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு விஷயங்கள். இப்போ வந்து இது வந்து எப்படின்னு சொன்னாக்க, காரில் ஏறி உட்கார்ந்து நான் என்னை பற்றி சொல்லுகிறேன். கண்ணதாசனுக்காக 34 ஆண்டுகளாக இலக்கிய அமைப்பை நடத்தி கொண்டிருக்கேன். சிலையை நம்ம தான் வச்சுருக்கோம், அறக்கட்டளை உருவாக்கியிருக்கோம், ஆண்டுதோறும் விழாக்கள் நடத்தியிருக்கோம், விருது கொடுத்துட்ருக்கோம், 17 நூல்கள் எழுதியிருக்கோம்ன்ற பல விஷயங்களை நம்மளை பற்றி ஒரு அறிமுகம் தருவதற்காக சுருக்கமாக தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்புறம் வந்து ஒரு சில பாடல்களை பற்றி பேசணும். இந்த பாட்டு உங்களுக்கு, இந்த பாட்டை பற்றி ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்புறம் அந்த செய்திகள் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு 3 hours ஜேர்னி இல்லையா, அதில் 3 ஹவர்ஸில் வந்து நான் ஒரு 2 hours கிட்டத்தட்ட பேசியிருக்கேன், 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன், என்னை பற்றி சொல்லி முடிச்சிட்டேன். அப்போ வந்து அவர் என்ன செஞ்சார், உடனே அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, இப்படிப்பட்டவர் வந்திருக்காரு, எனக்கு நண்பர், எங்கள் வீட்டில் தங்க போகிறாரு, நம்ம இந்த மாதிரி ஒரு கூட்டம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களா. இது வந்து முதல் எப்படி வைங்க, இவர் வந்து ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு. இவர் பேர் டத்தோ எம் கோபாலகிருஷ்ணன். இவர் அரசியலில் இருந்தாராம். 3 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு விடுப்பு எடுத்துட்டு இப்போ சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, அட்லாண்டிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு. ஸோ இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி காவிரி மீந்தன் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் தமிழ்நாட்டில் ஒரு பேச்சாளர், ஒரு படைப்பாளர், அவருக்கு வந்து நம்ம
உங்களை சந்திக்கணுங்கிறாங்க. இதுதான் சொன்னது, சந்திக்கணும் தான் சொன்னாங்க, வேறு எதுவுமே சொல்லலை. அவர் என்ன பண்ணாரு, உடனடியாக வெல்கம் டு மலேசியான்னு போட்டு என்னுடைய பேரையும் போட்டு அவருடைய பேரையும் போட்டு இந்த மாதிரி ஒரு பேனர் அடிச்சு பேனர்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் இருந்து இதை பேர் நம்ம ஃப்ளையர்னு இங்கே சொல்கிறோம், அந்த ஊரில் இந்த பேனர் சொல்கிறாங்க. இந்த பேனர் போட்டுட்டு அனுப்பிச்சி விட்டாரு. ஸோ வெல்கம் டு மலேசியான்னு ஒரு அமைப்பு ரீதியாக உலக தமிழ் பண்பாட்டு மன்றம்னு ஒன்று வச்சுருக்காரு. ஸோ அவங்க கூப்பிட்டு சொன்னதே அதுவே பெரிய விஷயமா தான் எனக்கு இருந்துச்சு. அடுத்த நாள் மதியம் 3 மணிக்கு சந்திப்பதாக சொன்னார்கள். 3 மணிக்கு நாங்கள் போன உடனேயே அவருடைய எம்டி ரூமில் போய் மீட் பண்ணோம். கட்டி பிடிச்சி ஆறு தழுவி ஒரு வரவேற்பு கொடுத்தாரு. கொஞ்ச நேரம் அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்காருங்களேன், இந்த வந்துடுறேன் அப்படின்னாரு. நான் நினச்சேன் பொதுவாக அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னாக்கா கொஞ்சம் உட்காருங்க, நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாணியில் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது அப்படி இல்லை. உள்ளே போய் பார்க்குறேன், 25 பேர் உட்காந்துருக்காங்க. உலக தமிழ் பண்பாட்டு மன்றத்தில் வந்து எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்புறம் 5 நிமிஷத்தில் வந்தார். ஏற்கனவே ஸ்நாக்ஸு காஃபி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மக்கள்லாம் சேர்ந்து நான் வந்து அது திட்டமிடாத ஒரு விஷயம், அவரை சந்திக்க மட்டும் தான் போனது. அங்கே வந்து அவர் ஏற்கனவே ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டாரு. அப்படின்னோடனே நான் என்ன சொன்னேன், இங்கே வந்திருக்கவங்க ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச கண்ணதாசன் பாடல்களை நீங்கள் ஒரு வரியோ இல்லை அந்த பாடலை பற்றி உங்களுக்கு செய்தியோ நீங்கள் பகிர்ந்துக்கலாம், அதை ஒட்டி நான் அதை கொஞ்சம் விவரித்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்தேன். அப்படி ஒரு 2.5 மணி நேரம் போச்சுங்க ஐயா. ஸோ இந்த மொத்த கூட்டமும் வந்து அவ்வளோ தூரம் மூழ்கி இருந்தார்கள். இது முதலாக நான் மலேசியாவில் செய்த முதல் இலக்கிய கூட்டம் என்று சொல்லலாம். இது வந்து அது அடுத்தது வந்து அவர் படிச்சுட்டு வெளியில் வரும்போது சொன்னோம், எம்ஜிஆருக்காக ஒரு புத்தகம் இருக்கும், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டுன்னு ஒரு புத்தகம் இருக்கும், எம்ஜிஆர் பாடல்களில் மேலாண்மை. இது புதுமையான ஒரு கான்செப்ட். ஒரு பப்ளிஷர் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு. இந்த ஐடியா என்னுடைய ஐடியா கிடையாது. ஆனாலும் இந்த எம்ஜிஆர் பாடல் நல்ல கருத்துக்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் ஆன் கம்பைன், மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் ஆன் திருக்குறள் சொல்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் தாட்ஸ் ஆன் எம்ஜிஆர் சாங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த புத்தகத்தை ரீசைஸ் பண்ணி கொடுங்கன்னாரு. அதனால 40 பாடல்களை தொகுத்து இந்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு தலைப்பும் அவர் தான் வச்சார். இந்த நூலை வந்து ஒரு 25 நாட்களுக்குள்ள அவசரமாக தயார் செய்து ஒரு 25 காப்பி மட்டும்தான் எடுத்து போனேன். லக்கேஜ் ப்ராப்ளத்தினால கொண்டு போன உடனே அது எல்லாமே விட்டு தேர்ந்து விட்டன என்பது கூடுதல் செய்தி. அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு இந்த கோபாலகிருஷ்ணன் ஐயா வந்து இங்கே அவர் வந்து ஒத்துக்கிட்டார். நானே எம்ஜிஆர் ரசிகன் தான், நானே வந்து வெளியிடுறேன்னாரு. அதே மாதிரி அவரே ஒரு வாங்குறதுக்கு உண்டான ஆளை சொல்லிட்டார். மலேசிய எம்ஜிஆர் மையம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பில் வந்து எம்ஜிஆருடைய சிலை, திருவள்ளுவருடைய சிலையெல்லாம் அந்த அமைப்பில் உள்ள வச்சுருக்காங்க. ஸோ அந்த இதில் மணிவாசகம்னு ஒருத்தர், அது தலைவர், அவரை முதல் காப்பி வாங்கிக்க சொல்லுங்கள், நான் சொன்னேன் சொல்லுங்கள், அவர் வருவார்னாங்க. எனக்கும் ஏற்கனவே அவர் நண்பர் தான். இந்த 34 பேர் கான்டாக்டில் இருந்துச்சு இல்லையா, அதில் ஏற்கனவே இருந்தார். ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அவரும் வந்துக்கிட்டாரு. ஸோ அவங்களும் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து முதல் காப்பி வாங்கினாங்க. 4ஆம் தேதி முதல் முறையாக இந்த கோபால் சார் சொன்னார் இல்லையா, கால்பந்தாட்ட குழு ஒரு குழு வச்சுருக்காங்க. அந்த குழு மூலம் சார்பாக அதையே ஏற்பாடு செய்கிற மாதிரி கண்ணதாசன் பாடல் கலந்துரையாடல்னு ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்து பண்ணோம். அது வந்து ராத்திரி 8:30 மணிக்கு ஆரம்பித்து 11:30 மணிக்கு முடிஞ்சுது. அதுலேயும் வந்து நான் மோஸ்ட்லி ஒவ்வொருத்தருக்கும் நான் ஏன்னா இந்த இன்டராக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வெறுமனே தானாக பேசிக்கிறத விட அப்புறம் பேசும்போது வெறும் பேச்சாக இல்லாமல் நடுவில் பாடல்களை பாடும்போது அந்த நிகழ்ச்சி சுவையாகவும் இருந்தது, விருந்தும் அமைப்பு இருந்தது. 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி 11:30 மணிக்கு முடித்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த விழா. ஸோ அந்த மாதிரி விழாக்கள்லாம் 4ஆம் தேதி ஒரு விழா, 5ஆம் தேதி ஒரு விழா, 6ஆம் தேதி ஜத்தோ சரவணன் சாரை மீட் பண்ணுறதா ஒரு பிளான் இருந்துச்சு. அதே மாதிரி அவரை பார்த்தோம். அவரை பார்த்தது வந்து என்ன பெரிய விசேஷம்னா 2018 வந்து அவர்கிட்ட ஒரு மணிக்கணக்கில் உட்காந்து பேசின ஒரு அனுபவம் இருக்கிறது என்பது மறந்தாலும் 7-8 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு அரசியல்வாதி எப்படி இருப்பாருன்னு பார்த்துங்க. ஆனால் போய் நின்னவொடனே நான் அமைதியாக நின்றுட்டேன். அவர் உட்காந்துருந்தாரு, அமைதியாக நின்று திரும்பி பார்த்தாரு. என்ன காவிரி மைந்தன் குண்டாயிட்டீங்க போல இருக்குன்னு அப்படி ஆரம்பித்து ஒரு நலம் விசாரிச்சுட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு பேசினார். அப்போ நான் ஒரு சாதாரணமாக கேட்டேன், 7-8 வருஷமாக உங்களுக்கு எனக்கு பழக்கம் இருக்குது, ஆனால் அந்த தூரம் நீங்கள் கண்ணதாசனுக்கு மலேசியாவில் விழா எடுக்கிறீர்கள், ஏன் என்னை அழைக்கவில்லை என்று கேட்டேன். உடனடியாக அவருடைய உதவியாளரை அழைத்து இவருடைய நம்பரை கொடுத்துட்டவங்க நம்ம இந்த வருஷம் கூப்பிடலாம் அப்படின்னு. அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி முயற்சி எடுக்கும்போது தான் வந்து இதெல்லாம் சாத்தியமாகும். நம்ம வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு வானத்தை தொட்டிட்டு கொட்டுன்னு சொல்லி எதிர்பார்த்தா எதுவுமே நடக்காது. எந்த இதுக்கு முயற்சி தேவை. நான் இதை நோக்கி போகலை, நான் சாதாரண கேள்வி கேட்டேன். அவர் சொன்னார். ஆனால் அவர் தான் வருஷம் கண்ணதாசனுக்கு 26 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறதா கேள்வி. ஸோ அந்த ஒரு விழா அவர் கத்தோ சரவணன் பார்த்தேன். இங்கே வந்து கேவி மகாதேவன் சாருக்கு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. எங்கள் புத்தக வெளியீட்டு விழா பிடி தியாரால நான் பார்வையாளராக போய் நடுவில் உட்காந்துருந்தேன். அப்போ முன்வரிசையில் உட்காந்துருந்த விஐபியில் ஒருத்தர் வசீர் ஹுசைன் சொல்லிட்டு அவர் வந்து அங்கே உள்ள தொழிலதிபர் எங்கள் மலேசியாவில். இப்போ அவங்க அறிவிப்பு சொன்னாங்க, இப்பொழுது மலேசிய தொழிலதிபர் வசீர் ஹுசைன் அவர்கள் இந்த நூலை பெற்றுக்கொள்வார்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. சார் மலேசியான்னு சொன்னதால எதுக்கு இருக்கட்டும் சொல்லிட்டு போயிட்டு என்னோடய கார்டை கொடுத்து அறிமுகப்படுத்திட்டு நான் வந்துட்டேன்.
ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங், பட் கான்டாக்ட் ஹஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். அப்படி தான் வந்துட்டேன். பட் இன்னைக்கு வந்து நான் அந்த 12 நாள் அங்கே இருக்கேன்ட்டு மற்றவங்களுக்கு தகவல் கொடுத்த மாதிரி அவருக்கு கொடுத்தேன். அவர் சொன்னார் நான் வந்து பிஸ்னஸில் இருக்கிறதுனால எந்த ஃப்ளைட்டில் எங்கே இருப்பேன்னு தெரியாது. இது டத்தோ சொன்னாங்க. இது ராஜேந்திரன், இது ராஜேந்திரன், இதுதான் மணிவாசகம், எம்ஜிஆர் மையம். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அப்போ வந்து அந்த வசீர் ஹுசேன் வந்து அவர் எவ்வளோ பெரிய ஆள்னு எனக்கு தெரியாது. அவர் என்ன சொன்னார், நீங்கள் உங்களை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது, நான் முயற்சிக்கிறேன். ஆனால் வசீர் ஹுசேன், ஆனால் இப்போ அந்த மின்னல் எஃப்எம்ல நான் உங்களுக்கு அந்த பதிவு பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஸ்லாட் புக் பண்ணி தரேன்ட்டு அவர் தான் எனக்கு அதை பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொடர்பு இல்லாமல் நாம் வந்து எந்த ஒரு மீடியாக்குள்ளேயும் போயிட முடியாது. அதுதான் உண்மையான நிலைமை. ஸோ அவர் வந்து என்ன செஞ்சாருனாக்க, வசீர் ஹுசேன் வந்து அங்கே உள்ள சரவணபவன் 7 சரவணபவன் பிரான்ச் இருக்குது, 7த்துக்கும் அவர் தான் ஓடலாம். இந்த விஷயத்தை எனக்கு மின்னல் அந்த எஃப்எம் சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு இவர் வந்து இவருன்னு தெரியும். இப்போ நம்ம ஏற்கனவே பழகிறோம், நீங்கள் யாருன்னு தெரியாது. அப்புறமா இன்னொருத்தர் மூலமாக கேள்விப்பட்டேன், நீங்கள் 7 ஹோட்டலுக்கு இங்கே உள்ள சரவணபவன் எல்லாமே அவருடைய இன்சார்ஜில் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் பேசும்போது என்ன ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே ஸ்பிக்கில் துபாயில் ETA கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அங்கே உள்ள என்னுடைய பாஸ் பேர் அபித் ஜொனேன்னு சொல்லிட்டு, அவர் வந்து அங்கே உள்ள அமீரகத்தில் உள்ள எல்லா சரவணபவனும் அவர் தான் ஓனர். அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி இவருக்கு இதை வாங்கி கொடுத்துருக்காரு. 2 பேரும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸு. நான் பேசின உடனே அவர் சொன்னேன், என்னை பற்றி உங்களுக்கு அறிமுகமே தராங்கன்னா, நான் என்ன அபித் ஜொனேட்ட பிஏவாக வந்து 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். ஸோ நீங்கள் எதாவது என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அவர்கிட்ட கேட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ க்ளோஸ்னஸ் நல்லா வந்துச்சு. ஸோ இதான் கோபால். எனக்கு இது வந்து மக்கள் வரிசையில் வந்த இன்டர்வியூ. ராஜேஸ்வரின்னு நான் நினச்சேன், பேர் ராமேஸ்வரியா, ஒரு வித்தியாசமான பேர் ராமேஸ்வரி. இவர் தான் இது ஞான சைமன் சொல்லிட்டு தமிழ் நேசன் பத்திரிகையில் 30 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர். பழகிய ஒரு சில நிமிடங்களிலேயே வந்து பல வருடங்கள் பழகின மாதிரி நம்மகிட்ட ரொம்ப அன்பும் நெருக்கமும். இன்னைக்கும் சரி, வந்ததுக்கப்புறம் 2-3 தடவை ஃபோனில் பேசியிருக்காருன்னா பார்த்துங்க. எழுத்தாளர் சங்க தலைவர் முன்னாடி இருந்தார், இப்போ வந்து இருக்காங்க. ஸோ இவர் வந்து 2 முறை எங்களை அழைத்தது பெரிய குறிப்பிடத்தக்க செய்தி. ஏன்னா ஒரு விஐபியை மீட் பண்ணுறது ஒரு தடவை மீட் பண்ணாலே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் வாங்கலை, உங்களை பார்த்து பேசலாமே அப்படின்னு சொன்னார். அப்போ 2வது முறை சென்று அவரை சந்தித்ததும் மறக்க முடியாத ஒரு அனுபவம். இதில் வந்து சென்ற இடங்களெல்லாம் கடைசியில் ஜோஹாரில் வந்து நன்னெறிங்கிறது என்னன்னாக்க, அங்கே வந்து ஹிந்து சங்கம்ன்ற பேர் தான் இருந்துச்சு. எனக்கும் கூட வந்து எனக்கு பக்தி என்பது அதிகமாக இல்லை என்றாலும் நான் நிச்சயமாக நாத்திகவாதி கிடையாது. அப்போ வந்து நான் வந்து அந்த இந்து சங்கம் தான் எனக்கு முதல் 8ஆம் தேதி கன்ஃபார்ம்டாக ஒரே ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. இது என்னடா இந்து சங்கத்தவே நம்ம மாற்றோமோ அப்படின்னு கூட சின்ன ஒரு கவலையும் இருந்துச்சு கூட. அப்போ வந்து நன்னெறி விழா அப்படின்னு போட்டிருந்தது. கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொன்னேன், பெற்றோர்கள் வந்து அங்கே காத்திருப்பார்கள், குழந்தைகள்லாம் போட்டிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே தேவாரம் திருவாசகம் போன்ற அடிப்படை விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல வழியில் வரணும் அப்படிங்கிறது, தமிழ் சொல்லிக் கொடுக்கணுங்கிற இந்த அடிப்படையில் தான் அந்த அமைப்பு செயல்படுது. வேறு மத ரீதியான விஷயங்கள் அங்கே எதுவுமே கண்ணில் படலை. ஸோ அப்புறம் வந்து இந்த பெற்றோர்கள் மட்டுமே இருந்த ஒரு 350 பேர் உட்காந்து அந்த ஒரு பெரிய நம்ம SRM காலேஜ் மாதிரி பெரிய காலேஜ் அது போன இடத்துல வந்து கீழே வாங்க சார், கொஞ்சம் கீழே வாங்க. பத்து பஹாத்னு இடம் பேர். இது வந்து 120 கிலோமீட்டர் அஹெட் ஆஃப் ஜோஹார் அந்த இடத்துல தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அவங்களும் இந்த மாதிரி எனக்கு இன்விடேஷன்லாம் போட்டிருந்தாங்க. இது கொடுத்த ஷீல்டும் கூட அதே தான். பர்த்டேஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி 3 முறை போயிருக்கேன். எல்லாம் வெளிச்சத்தை போயிருக்கேன். நைட்டில் போனது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால் அந்த சில ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஒரே ஒரு விஷயம், இந்த 5ஆம் தேதி வந்து ப்ரோக்ராம் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து, சார் நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது டேட் இருக்கா, எங்களோட திருவள்ளுவர் மன்றத்தில் வந்து பேசுங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் திருவள்ளுவர் மன்றம் வந்து ஏலிசை நாடக மன்றமாக மாறி போச்சு. அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஆச்சு. அப்புறம் வந்து நான் தலைப்பு கேட்டாங்க. சரி, எல்லாத்தையும் கண்ணதாசன் பற்றி பேசியாச்சு, எம்ஜிஆர் பற்றி பேசியாச்சு. ஒரு இடத்துல சிவாஜி பற்றி பேசினேன். நடிகர் சிவாஜியுடைய சன் இருக்கார் இல்லையா, பிரேம் ராம்குமார், அவருடைய பள்ளி தோழர் மாதிரி ஒரு பெரிய தோழன் ஒருத்தர் இருக்காரு. எப்போ இங்கே வந்தாலும் 3 வேளை சாப்பாடு இங்கே தான், ஹோட்டலில் மட்டும் தங்குவார் வெளியில். ஏன்னா அவர் வீட்டில் தங்கக்கூடாதுன்னு அவர் ஒரு தொழிலதிபர். அந்த ஒரு ப்ரெஸ்டீஜுக்காக அவர் வெளியே தங்குவார். இங்கே வந்து 3 மணி நேரமும் இங்கே தான் இருப்பார். ராம்குமாரோட ரொம்ப க்ளோஸு. அவர் வந்து அங்கே ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கார். அவருக்கு கூட எனக்கு ஏற்கனவே கோபால் மூலமாக பழக்கம் இருந்துச்சு. அவர் என்ன செஞ்சார், நீங்கள் வாங்க ஒரு நாள் சந்திக்கலாம், ஆனால் எப்போன்னு சொல்ல முடியாதுன்ட்டு லாஸ்ட் மினிட்ல சொல்லி, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ப்ரோக்ராம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியாது, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கூப்பிட்றேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வாங்க. ஒரு ரூம் எடுத்தார் இதில் ஹோட்டலில். அந்த ரூமுக்குள்ளே சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சிவாஜி பற்றி பேசுனேன். சிவாஜியும் கண்ணதாசன் தலைப்பில் அவங்ககிட்ட பேசினேன். அது ஒன்று நடந்துச்சு. இந்த கடைசி நாள் வந்து இது கண்ணதாசனும் வாலின்னு தலைப்பு கொடுத்தேன். ஒரு பாடல் கண்ணதாசனை பற்றியும் ஒரு பாடல் வாலியை பற்றியும் பாடியதுனால் அந்த நிகழ்ச்சி கொஞ்சம் முற்றிலும் வித்தியாசமாக இருந்துச்சு.
இப்போ அந்த செய்திகளை நான் அங்கே பேசினது பாடினது எல்லா விஷயங்களும் வந்து கண்ணதாசன் பாடல்களும் வாலி இந்த ஒரு சினிமா பழைய திரைப்படங்களில் கருத்துள்ள விஷயங்களை தான் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் பகிர்ந்துக்கிட்டோம். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. சில வரிகளை நான் பாடி காட்டிய போது நிச்சயமாக மக்கள் மகிழ்ந்தார்கள். அடுத்த நிகழ்ச்சி என்னுடைய உரையும் இசை நிகழ்ச்சியும் இணைத்து கொண்டு வாருங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் ஒரு ப்ரொபோசல் கொடுத்ததா சொல்லியிருக்கோம். ப்ரொபோசல் அவங்க ஓகே பண்ணாக்க இட் மே கோ. அங்கே வந்து இசை நிகழ்ச்சியோடு ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு முன்னுரை கொடுத்து இது ஏட்டில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், கேட்டவளை காணோமடா இறைவா, கூட்டி சென்ற இடமேதடா. ஒரு கவிதை நம்ம படிப்போம் இல்லையா, நம்ம தான் கவிதை எழுதுறோம் இல்லையா. கவிதை எப்படி இருக்கு, அந்த அழகு, அந்த ரைமிங் சொல்லுவோம். ஸ்கூல்ல வந்து சைல்டில் வந்து ரைமிங் படிக்கிறோம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரைமிங் வந்து கண்ணதாசனுடைய பாடல்ல எனக்கு சின்ன வயசுலேருந்து கிடைச்சது. கண்ணதாசன் நான் முதல்ல நெருங்கினதுக்கான காரணம், திரும்பி வரும் வேளையிலே அரும்பி நிற்பாள் கண்ணி என்று விரும்பி நானும் வந்தேனடா இறைவா, வேதனையை தந்தாயடா, காடு வெட்டி தோட்டமிட்டேன், கண்ணீரில் செடி வளர்த்தேன், தோட்டத்தை அழித்தாயடா இறைவா, ஆட்டத்தை முடித்தாயடா. வானம்பாடி திரைப்படம் எல்லா பாட்டும் கண்ணதாசன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினாக்க, இந்த பாட்டு வந்து கவிதையாக இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க கேவி மகாதருடைய இசை கோர்வையின் மூலமாக டிஎஸ் பாடி ஒரு அருமையான பாடலாக வந்துச்சு. நான் வந்து இந்த பாடலில் வந்து மனம் பதிகொடுத்ததுக்கு காரணம் அந்த ரைமிங் தான். உத்தமன் ஒரு படம் வந்திருக்கு, பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதில் ஒரு பாட்டு இருக்கும், கனவுகளை கனவுகளை காலம் எல்லாம் வாரீரோ, நினைவுகளை நினைவுகளை நின்று போக மாட்டீர்களோ, காயம் ஒன்று நீ கொடுத்தாய், காய்ந்தவடு ஆறவில்லை, காய்ந்தவடு ஆறுதற்கோ கை தவழும் சே கொடுத்தாய், உன் கதையை நான் எழுத உயிரை வைத்து காத்திருந்தேன், என் கதையை நீ எழுதி ஏடுகளை மறைத்து விட்டாய், கனவுகளே கனவு. இதெல்லாம் நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்ணல சார். பாட்டு அத்தனை வாட்டி கேட்டவுடனே அவ்வளோ அழகா ரைமிங்கா நிற்குதா, மைண்ட்ல வந்து செட் ஆயிருக்கு. இப்போ வந்து அந்த பாட்டை பற்றி ரசிக்கிறோம். அப்போ கண்ணதாசன் கூட தெரியாது நான் அந்த பாட்டை மனனம் செய்து அல்லது விரும்பி பாடிய காலத்தில், சைக்கிளில் போன காலத்துலையும் சரி, மோட்டர் பைக்கில் போன காலத்துலையும் உச்சரித்து பாட்டு பாடலோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால தான் இந்த விஷயத்தில் நம்மளால் இவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்க முடியுது. அப்படி இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் கங்கைக்கரை தோட்டம் என்ற ஒரு பாட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும், வானம்பாடியில். கண்ணதாசன் ஒரு முறை ஒரு லேடிஸ் காலேஜில் மகளிர் கல்லூரிக்கு பேசுறதுக்கு போகிறார், இலக்கிய உரையாற்றுறதுக்கு போகிறார். உள்ளே நுழைஞ்ச உடனே பெண்கள், வாயாடி பெண்கள் எப்பயுமே ஒன்று உண்டு. இந்த காலத்தில் இருக்காங்களா எனக்கு தெரியல, அந்த காலத்தில் இருந்தாங்க, அது நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ சுபா சொல்லுமா, கரெக்டாக இல்லையா? சரி. அப்போ என்னாச்சு, உள்ளே போன உடனே அந்த கேரோ பண்ணிட்டு, என்ன கவிஞரேன் ஆனா ஒன்றா இப்படி சொல்கிறதுக்குள்ளே மியூசிக் போடுறதுக்குள்ளே பாட்டு சொல்லியாமே, எங்கே இப்போ ஒரு பாட்டு சொல்லிட்டு உள்ளே போ அப்படின்னாங்களாம். கவிஞர் சொன்னாராம், வேற ஒன்றும் சொல்லுங்க, ஒரு சுச்சுவேஷன் சொல்லுப்பா நான் சொல்கிறேன். என்னையா பெரிய சுச்சுவேஷன், இவ்வளோ லேடிஸ் நான் சுற்றி நிற்கிறோம், நீ ஒரு ஆள் தனியாக மாட்டிகிட்டு இருக்க, நீ தான் ஆம்பளை நாங்களாம் பொம்பளை, சொல்லி அவன் விஷயம் ஒன்று. கங்கைக்கரை தோட்டம் கண்ணியர்கள் கூட்டம் கண்ணன் நடுவே நில்லேன்னு ஒரு லைன் சொல்லிட்டு அவர் நிற்கவே இல்லையா, அவர் உள்ள போயிட்டாராம். ஸோ பாஸ் கிடச்சிருச்சு உள்ளே போகிறதுக்கு. ஸோ இது வந்து படத்தில் பாட்டாக வந்துச்சு. சிறிய காயம் பெரிய துன்பம் ஆறும் முன்னே அடுத்த காயம், உடலில் என்றால் மருந்து போதும், உடலில் என்றால் மருந்து போதும், உள்ளம் பாவம் என்ன செய்யும், இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று. ஸோ குரூப் ஃபோட்டோ எடுத்து காமிச்சலாமா? சரி, எம்ஜிஆர் புத்தகத்தை பற்றி சொன்னதுனால எம்ஜிஆர் பாடலை பற்றி ஒன்று சொல்லிடலாம் சார். இந்த உலகத்துக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் செல்ஃப் நோயிங். நம்மளை நாம தெரிஞ்சுட்டோம்னாவே எல்லா மதங்கள்லையும் இன்னைக்கு சொல்கிற விஷயமா இருக்கட்டும், ஆன்மீகத்திலையும் சரி, தனிப்பட்ட மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்லையும் சொல்கிறது, உன்னை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ, மற்ற எல்லாமே சரியாயிடும். செல்ஃப் ரியலைசேஷன் அதுதான் பேசிக்காக சொல்கிறாங்க. இதை வந்து உன்னை அறிந்தால் பாட்டில் வந்து கவிஞர் சொல்லியிருக்காரு. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும், எல்லா வரிகள்லாம் உங்களுக்கு தெரியும்.
அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது 4 முறை தீர்ப்புன்னு அந்த வரிகள். அதெல்லாம் அவருக்கு வந்து அப்படியே வந்து ஃப்ளோ சொல்லுவாங்க இல்லையா, ஸ்பான்டேனியஸ் ஃப்ளோன்னு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, அதுதான் கண்ணதாசன். இதில் வந்து எனக்கு சொல்ல வந்த விஷயம் என்றால், உன்னை அறிந்தால் பாட்டில் முதல் வரி இருக்கு இல்லையா, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், இதை எந்த இடத்துல பாடுறாரு? வேட்டைக்காரன் படத்தில் சாவித்திரி கோச்சிக்கிட்டு போகிறாங்க, இவர் பின்னாடி போகிறவர் அந்த அம்மாவை சாந்தப்படுத்தணும், அதுதான் சுச்சுவேஷன். பட் அந்த இடத்துல போய் தத்துவத்தை பாடியிருக்காரு. ஆனந்த விகடன்லேருந்து இன்னைக்கு இருக்க பத்திரிகை வரைக்கும் எவனுமே இந்த கேள்வியே கேட்கல. ஏன்னாக்க தமிழகத்துக்கு ஒரு நல்ல பாடல் கிடைச்சிருக்குன்ற திருப்தியில் அந்த குறையாக இருக்கிற விஷயம் எது, அந்த சுச்சுவேஷனுக்கு பொருந்தாத விஷயம்னு யாருமே இன்னைக்கு வரைக்கும் யோசிக்கவே இல்லை. திரைப்படத்தில் வந்து ரேடியோவில் கேட்டாச்சு, டிவியில் கேட்டாச்சு, எல்லாத்தையும் கேட்டாச்சு. இன்னைக்கு கட்சி ரீதியாகவும் அது அந்த பாட்டு வந்து ஹிட்டாக ஓடிட்டு இருக்கு. இந்த பாடல் தமிழ்நாட்டுக்கு தேவையான பாடல் என்று அதைத்தான் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு என்கிற ஒரு புத்தகத்தில் நிறைய பாடல்களை பற்றி எழுதியிருக்கேன். ஒரு அரிய வாய்ப்பு. 12 நாட்களில் எந்தவித முன் உறுதியும் படாத விஷயங்கள். அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஆரம்பிச்சுங்க அதை சொல்ல. எது விஷயம்? உன்னை இருந்தால் சொன்னேன். அதாவது நீங்கள் வந்து சுச்சுவேஷன் வேற, ஆனால் உன்னை இருந்தால் நீ உன்னை இருந்தால்ன்ற தத்துவ பாட்டு கொடுத்துருக்காருன்ற விஷயம் தான். நேர மேலாண்மைக்காக நான் வந்து இப்பொழுது விடைபெறுகிறேன். இந்த இது இருக்கு இல்லையா, பிடிஎஃப் ஃபைல், அது வந்து தமிழன் சார் வந்து ஷேர் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து முழு விஷயத்தை பார்க்கலாம். கண்ணதாசனை பற்றியும் எம்ஜிஆரை பற்றியோ வாலியை பற்றியோ நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் நாம் சந்திப்போம், பேசுவோம் என்று கூறி மீண்டும் கண்ணதாசன் விழாவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிகச்சிறப்பு. எப்போது போல ஏர்வாடியார் இறுதியில் உங்க கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. மொபைல் ஜூம் கேமரா ஆஃப் ஆகல, பவர் சார்ஜ் போயிடுச்சு. சரி. முதற்கண் புலவர் மதியழகன் அவர்களை ஒரு நிமிடங்கள். ஐயா கலெக்டர் இமாம் ஏர்வாடு ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளையும் வணங்குகின்றேன். ஏன்னா நேர மேலாண்மை, ஏன்னா சாதாரணமாக மற்றவர்கள் அயலகத்துக்கு செல்லுகின்ற பொழுது அவர்கள் சுற்றுலா நோக்கிலே சென்று பார்ப்பதற்கும் ஒரு தமிழ் ஆளுமைகள், ஒரு கவிஞர்கள் சென்று தன்னுடைய அனுபவங்களை, பட்டறிவை இங்கே பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய வேறுபாடு உண்டு. அதை நானும் அனுபவித்திருக்கிறேன். ஏன்னா திட்டமிடாமல் போகும்போது ஐயா அப்படின்னு சொன்னாங்க, 2 பேருக்கும் நாங்கள் நிறைய திட்டமிடாமல் அங்கே போய் நடந்தது அப்படின்னு. முதல்ல நானும் அது போல தான் போனேன். மலேசியாவுக்கு வந்து 9வது உலக தமிழ்நாட்டுக்கு போகும்போது நாங்கள் ஒன்றும் திட்டமிடாது. எல்லாரும் என்ன பண்ணாங்க, கட்டுரை எழுதிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. உலக தமிழ்நாட்டுக்கு எல்லாம் எழுதி விட்டாங்க. அது நாளெல்லாம் முடிஞ்சிச்சு. நான் போகும்போது நான் என்னங்க என்னையும் கூப்பிடுறீங்க, நான் ஒன்றும் எழுதலையே, ஏதாவது எழுதிட்டு வாங்க, வாய்ப்பு இருந்தால் அங்கே வந்து நீங்கள் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் ஆசிரியர் போனாங்க. அதாவது தமிழாசிரியர் கழகத்துலேருந்து நாங்கள் போகிறோம். அங்கே போனால் என்ன அப்படின்னா, இது போல வந்தவர்கள் வந்து முன்னாடியே கட்டுரை கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய இது நிழலில் இடங்களில் அங்கே போன உடனே என்ன பண்ணாங்க, இது போல இருக்கவங்கலாம் படுத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றோம், ஒரு அரங்கம் தர்றோம் அப்படின்னா ஒரு அது போல் 5-6 பேர் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 3 பேர், இலங்கையிலேருந்து ஒரு அம்மா, மலேசியாவில் இருக்கக்கூடிய பேராசிரியர். அவங்க அங்கே மலையா பல்கலைக்கழகத்தில் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. அப்புறமா நீங்கள் உங்களுக்குள்ள ஒருத்தர் தலைவராக தேர்ந்தெடுத்து நீங்களே தலைமையேற்று நீங்கள் அந்த கட்டுரையை வந்து வாசிக்கணும். அப்போ வந்து அங்கே இருக்கிறதுல நான் தான் மூத்தவர்கள் இருக்கனால என்னுடைய அந்த அரங்கு ஒரு அமர்வுக்கு நான் தலைவர். அந்த இலங்கையிலேருந்து வந்தவங்க, மலேசியாவிலேருந்து வந்தவங்க, தமிழ்நாட்டில் அவங்க வந்து எனக்கு கீழே கட்டுரை வாசிக்கிறாங்க. எனக்கு அடுத்த அமர்வு யார் அப்படின்னா, அங்கே வந்திருக்கிறது யாருன்னா நம்முடைய இவர் வந்திருக்காரு, கவிஞர் வேதானந்தன், நிர்மலா மோகனுடைய தலைமையில் அந்த அமர்வு. நான் வந்து என்னுடைய அமர்வு முடித்த பிறகு அவங்களுடைய அமர்வு. இது போல் சிலது திட்டமிடாது. அது போல் இங்கே ஐயா காவிரி மைந்தனாக இருக்கட்டும், ஞான இருக்கட்டும், இலங்கை பயணத்தையும் மலேசியாவிலும் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் அது போல் செய்யணும். நிறைய தமிழ்நாட்டுக்கும் உங்களுடைய, ஏன்னா நான் உங்களுடைய ஒரு நேரங்களில் இங்கேயே கீழே கண்ணதாசனுடைய பகிர்ந்து கொள்ளும்போது நான் கேட்டிருக்கேன். அவ்வளவு கண்ணதாசனுடைய பாடல்கள் அவ்வளவு ஆழமாகவும் அந்த கருத்து ஆழத்தோடு நாங்கள் மேம்போக்காக கேட்டு ரசிக்கிற ஆளுங்க. ஆனால் ஒவ்வொன்றையும் வந்து ரொம்ப ஆழமாக சொல்லும்போது ஒவ்வொன்றும் வந்து நம்முடைய மனதில் பதிக்கிறது. ஏன்னா நம்ம கேட்டு கேட்டு அந்த பாடலில் அப்படியே வாங்கி கொள்கிறோம்.
நான் கூட வந்து ஒரு முறை வந்து இந்த குறித்த பருவம் இந்த பாட்டை வந்து என் பையனுக்கெல்லாம் நடத்திருக்கேன். அவனுக்கு அப்போல்லாம் மனப்பாடம் பண்ணல. அடுத்த வருஷம் எல்லாரும் மனப்பாடம் பண்ணி எழுதிட்டான். ஏன்னா இந்த பாட்டு வந்து இதில் வந்துருச்சு, சினிமாவில் வந்துச்சு. முதல் வருஷம் யாருக்குமே தெரியாது. அந்த பாட்டை விட்டுருவோம் மனப்பாடம் வேலை கேட்டா. அடுத்த ஆண்டு என்னன்னா எல்லாரும் எழுதுவான். ஏன்னா அது ரஜினிகாந்த் படத்தில் வச்சு. அதனால திரைப்படத்தில் கேட்டதுனா கூட அவ்வளவு அற்புதமாக அவர் இதாக சொல்லியிருக்கார். அதனால அவருக்கும் அதே போல ஞான ரவிச்சந்திரனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, அடுத்தது கவிதை சார்பாக 2 பேரையும் நாங்கள் வந்து ஐயா அவர்கள் வந்து கௌரவப்படுத்த ஞான ரவிச்சந்திரன் அவர்களையும் காவேரி ரவீந்திரன். பெருமக்களே, முகநூல்ல வந்து ஞான ரவிச்சந்திரனுடைய அத்தனை பதிவுகளை நான் பார்த்தேன். அதுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்ச அருமை நம்ம யுவராஜ் அவர்களுடைய பார்த்தேன். அப்ப அவரு நம்ம இலங்கையில வந்து அவ்வளவு பகுதிகள் போயிட்டு வந்தாரு. கூட நான் சொன்னேன், நீங்க யாழ்ப்பாணம் போனா முழுமையான நிறைவு பெறாது ஐயா. யாழ்ப்பாணம் போகாம எத்தனை கொழும்பு நீங்க பார்த்தாலும் எத்தனை அதே கொழும்பு பகுதி ஐயா, அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்ல இருக்கு. என்ன சுந்தர் குட்டி போனாரு யுவராஜ், சுந்தர் குட்டி போனாரு. அற்புதமான ஒரு நீங்க வந்தீங்க இல்ல, பிரமாதமான ஒரு இல்ல பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட். அந்த மாதிரி வந்து உலகத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. எந்த பணியா எந்த கலைக்கு போனாலும் யாழ்ப்பாணத்தை பார்க்காம போக கூடாது. இல்ல நீங்க சொல்றேன்னா நீங்க பார்க்கணும்னு சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா உங்களுடைய மனவளக்கலையோ இதையோ நான் சொல்லல, யாழ்ப்பாணம் தான். இன்னொன்னு மலேசியா பத்தி காவிரி வந்து அழகா சொன்னீங்க. இன்னைக்கு உலகம் பூரா நாங்க போயிருக்கோம். உலகத்துல எங்க தந்தைய காதலி பிடிக்காத இடம் இல்ல. ஞானம் கேட்டு போங்க ஒரு நிமிஷம். எங்க விருந்தோம்பல் அப்புறம் பாருங்க. இல்ல இல்ல, அதாவது நீ உலகம் பூரா போயிருக்காங்கன்னா அண்ணா வந்து சொன்னாரு, உலகெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள், ஆனா மலேசியால தான் வாழ்கிறார். அந்த மக்களுடைய பெரிய அருளாட்சி தான். அதனால நீங்க அந்த மலேசியா பயணத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. 12 நாள் போயிட்டு அற்புதமா பண்ணீங்க ஐயா. காவிரி மேந்தன் 12 நாள் போயிட்டு அற்புதமா பண்ணீங்க. அப்படிப்பட்ட மக்கள் அந்த மக்கள் அது அண்ணா சொன்னீங்கன்னா முடியாது. அந்த அண்ணன்லாம் முழுமையா அனுபவிச்சாங்க உலகம் பூரா. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஏர்வாடி என்னன்னா உலகம் பூரா அனுபவிச்சவங்க. அதனால தமிழர்கள் வந்து எங்க போனாலுமே நம்ம அந்த இலக்கியத்தையோ அந்த உறவுகளையோ இன்னைக்கே விட்டு கொடுக்கணும். அதில் ஞானத்தினுடைய உரை எனக்கு சிறந்த உரை, ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. உங்களுடைய முகநூல் பதிவில் பார்த்து ரொம்ப மகிழ்ந்தேன். அதுதான் நீங்க ஈர்த்து வந்து உட்கார வச்சு. நன்றி, வணக்கம். அதை விட காவிரி மேந்தன் அவங்க சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சாங்க. நீங்க பேசணும், நீங்க பேசுறதுதான் நிறைவு இல்லை. இலவச பெருமை உடையவர் ஆற்றுவார் அருமை உடைய செயல். மிக அருமையான ஒரு திட்டமிட்டு சிறப்பான ஒரு நிகழ்வுகளை நடத்துகின்ற தமிழியனவர்கள் ஆளுமை திறன் மிக்க ஒரு பொறியாளர் தமிழியன். ஆனால் இன்றளவு மிகப்பெரிய ஆளுமைகளை தனித்தனியாக பேச விடாமல் தனது மைத்துனராக கொண்டுள்ள ஞானத்தை ஒரு புறமும் மிகச்சிறந்த கண்ணதாசனுடைய அடிப்பொடியாக வாழ்கின்ற காவிரி மேந்தர்களை ஒரு தட்டிலும் வைத்து ஒரு போட்டி போல வைத்துள்ளார். இதைவிட தனியாக அமைத்திருந்தால் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கும். அதுபோல இலக்கியத்தில் பேர்வாடி போகாமல் உலவுகின்ற நம்முடைய ஏர்வாடி அவர்களின் கையில் ஒரு பால்வாடி என என்னையும் வாழ்த்து அளித்திருப்பது பெருமையாக உள்ளது. இத்தகைய சிறிய கூட்டமாக இருந்தாலும் உணர்வுபூர்வமாக ரசித்து மகிழ்ந்து இப்போது உணவையும் உண்டு செல்ல இருக்கின்றோம். அருமையான நிகழ்வு. மனதை துடிகின்ற வகையில் இருவருமே பேசியுள்ளதை பார்க்கும்பொழுது மிக மகிழ்ச்சியாக உள்ளது. இருவரையுமே அமிர்த விநாயகத்தில் அழைத்து தனித்தனியாக உரை வழங்க சொல்லு
அந்த சிறப்பினை அவர்கள் பாதி பேசி இந்த நேரத்தை கடத்தாமல் லவ்மியாக பேசி நிறைவு செய்ய வேண்டும் மற்றும் ஒரு வாய்ப்பினை இருக்க விழைகின்றேன். உங்களுக்கு எல்லாம் பசி நேரம் என்பதா என்னுடைய சிற்றுரை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றுகின்றேன். நன்றி நன்றி ஐயா. இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது மிக விரிவாக நம்ம பேசுவோம். ஐயா அவர் சொன்னது போல இலங்கையின் மற்ற செய்திகள், கொழும்பு மாநகரத்தினுடைய கட்டமைப்பு, அங்கே இருக்கிற போக்குவரத்து நெறிமுறைகள், அங்கே இருக்கிற போலீஸார், ஆட்டோ, அங்கே இருக்கிற பொருளாதார நிலைமை, இதை பற்றிலாம் கூட விரிவாக பேசணும்னு நினச்சேன். ஆனால் அடுத்தது காவிரி மதன் காத்து கொண்டு இருக்கிற நம்ம பேச்சை வளர்க்கக்கூடாது என்பதற்காக நான் வேகமாக முடிச்சேன். அந்த செய்திகள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பேசணும். பரவாயில்ல. அடுத்து ஐயா பேசுகிறேன். ஏற்பாடு யார் ஐயா? ஐயா அமுதா ஐயா, சீனிப்பாடு ஐயா சாப்பிட்டுருக்காரு. அவர் ஒரு 2 நிமிஷம் தான். சாப்பாடு பேச முடியாது. மிக்க மகிழ்ச்சி. நமது தலைவாமை ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் உட்பட அனைத்து நிகழ்ச்சியும் பிரமாதம் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இன்னும் அதாவது நீங்க வந்து எங்க போறீங்க? ஞானத்திரன் வந்து எங்க போயிருக்கீங்க? இலங்கை. ஐயா வந்து மலேசியா போறாங்க. இல்ல எல்லாமே மலேசியாவுக்கு போய் நாங்க போயிருந்தோம். ஆனா இந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணிடல. சும்மா ஏதோ போயிருக்க போலதான் வந்திருக்கு. அதே மாதிரி சிலோனுக்கு நாங்க வந்திருக்கோம். ஏர்வாடி ஐயா நாங்க வந்திருக்கோம். ஆனா உண்மையிலே அது வேற மாதிரி இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஆனா உங்களுடைய நிகழ்ச்சி வேற. நாங்க சாப்பிட்டோம் கொஞ்சம் கோயிலில், அதாவது ஒரு குளத்துல வந்து குளிச்சோம்ல, குளிச்சது பார்ப்போம். குளிச்சாங்க, எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க, ஓடி இருந்தோம். அந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் இருந்தது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நல்லா கலகலப்பாக இருந்தீங்க. நம்ம தமிழில் வந்து இந்த நிகழ்ச்சி கொடுக்கறது எனக்கு பெருமையாக இருக்கு ஐயா. உண்மையிலே எல்லாரையும் அந்த நிகழ்ச்சி இருக்கு. நீங்கள் வந்து எங்களுக்கு 1 மணி நேரம் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு. நீங்கள் அதை விட கண்ணதாசனை பற்றி நீங்கள் 2 மணி நேரம் பேசலாம். அதை நீங்கள் எப்போ சொன்னீங்க, எங்கள் நம்ம ஸ்கூலில் கூட பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம ஏற்பாடு தலைவரில் ஐயா வந்து கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எல்லாருமே நீங்கள் எல்லாரும் வரணும். ஐயா வந்து நம்ம உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல மாலெல்லாம் போட்டு நாங்கள் வீட்டுக்குலாம் வந்திருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்கள் வீட்டுக்கெல்லாம்? அந்த அளவுக்கு கழிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சி பிரமாதமா இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் இருந்தா கூட நல்ல நிறைவா இருந்துச்சு. அந்த நிறைவு தான் நமக்கு நல்லா இருக்கு. நீங்க கண்டிப்பா நீங்களும் பேசணும் ஐயா, நீங்களும் பேசணும். அதை கண்டிப்பா நாங்க மேடையில பேசணும். பெரிய அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு கண்டிப்பா வர முடியும். அதுக்கு ஏற்பாடு பண்ணும். அதனால நிகழ்ச்சி, அதாவது நம்ம எங்க நிகழ்ச்சியில கூட நம்ம கண்டிப்பா பண்றதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். நீங்க தான் பண்ணணும். ஐயாவுக்கு எல்லாம் தெரியும். அதனால என்னை பற்றி எல்லாரையும் ஐயா பேசுவாங்க. கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். என்னையும் சேர்த்து பேசுங்க. நன்றி. சுபா அருணாச்சலம் அவர்களே ஒரு ரொம்ப பேசக்கூடாது. வார்த்தை தான் சொல்றாரு. சொற்றொடர் இல்ல, வார்த்தை. 2 நிமிடம் இல்ல, 2 வார்த்தை. சொற்றொடர் இல்ல. அனைவருக்கும் வணக்கங்கள். ஒரு பயணம் அப்படிங்கிறது நம்மள மிகப்பெரிய நம்மளுடைய சிந்தனையை தூண்டும் விதத்திலும் பல்வேறு புதிய சிந்தனைகளை நம்ம கேள்வி கேட்டுக்கொள்ளவும் அது பயன்படும். அந்த வகையில ஐயாவுக்கு இலக்கிய பயணமாகவும் அவர் வாழ்க்கையில மிகவும் ரசிச்சு செய்யற ஒரு பணிக்கான பயணமாகவும் அமைஞ்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. இல்ல நீங்க வரீங்களா? அதுக்குள்ள பார்த்தது வந்து கொழும்பு மாநகரில் சாலை ஒழுங்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இன்னொரு செய்தி வந்து அங்க இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து உட்கார்ந்தா போதும், அவங்க எதுவுமே டிஜிட்டல் மீட்டர் இருக்கு, நம்ம கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க, உடனே ஆன் பண்ணிடுறாங்க. அழகா ஒரு 120 ரூபா 110 ரூபா என்ன வருதோ அந்த தொகையை வாங்குறாங்கிறது ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல வந்து போட மாட்டாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து மீட்டர் போட மாட்டாங்க.
சாப்பிட்டு முடிச்ச தெம்போட நான் இருக்கிறதால ஒரு 20-25 நிமிடத்தில் என்னுடைய எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சினா 9 மணிக்கு வருவேன் வந்து எனக்கு என்ன மகிழ்ச்சினா இங்க நடக்கிற எல்லா நிகழ்ச்சியிலும் என் நிகழ்ச்சின்னு நினைச்சுக்கிறாங்க ரொம்ப பேர். இது உண்மையிலே 2 ஹீரோக்கள் ஏற்பாடு செய்து எங்கள் இடத்தில் நடத்துற நிகழ்ச்சி. ஞாபகம் நம்முடைய காவிரி மன்னர்கள் கைத்தட்டல் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஏன்னா அவங்க தான் தேநீர்ல இருந்து உணவு வரையில முழுமையா அவங்க தான் திட்டமிட்டிருக்காங்க. 2 பேருடைய உரையிலையும் தெரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னாக்கா, ஞானதி முதல் முறையாக இலங்கைக்கு செல்லுகிறோம் என்பதும் அந்த பரபரப்பும் அங்க போன பிறகு அவர் இலங்கை ஜெயராஜ் சந்திச்சது, அங்க இருக்கிற வானொலியில அவர் வந்து பேசினது, அங்க இருக்கிற தொலைக்காட்சியில ஆதவன் டிவி அணியா ஆதவன் அவர் பேசினது அப்படின்னு ரொம்ப சுவையா இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. குதிரை ஏற்றங்கள் குறித்து அவர் தங்குற இடம், புதிய நண்பர்கள் கிடைச்சது, அதாவது ஒரு திரைப்படம் மாதிரி ரொம்ப அழகா சொன்னார். அவருக்கு வந்து என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் ரொம்ப சுவையா இருக்கு. காவிரிமேந்தியன் ஐயா தொடங்கும் போது தலைப்புக்கு வராமல் எங்கேயோ சுற்றிக்கிட்டே இருக்கிறாரோ அப்படின்னு நாம் நினைச்ச போதுதான் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு செய்தி தெரிந்தது. தனது தாயின் உறவுகளை ஒரு 10 ஆண்டு காலமாக தேடி பத்திரிகையெல்லாம் கொடுத்துட்டு 2017-18 எங்களுடைய பெரியம்மாவை கண்டுபிடிச்சா, அதனால மனிஷாவுக்கு எனக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்ன போது 60 ஆண்டுகள் இடைவெளி விட்டுட்டு ஒரு 10-15 ஆண்டுகள் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த உணர்வு பூர்வமான சந்திப்பை வந்து உண்மையிலேயே நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும்னா, உலக இலக்கியங்கள் தி ரூட்ஸ்னு ஒரு நாவல் இருக்கிறது, யாராவது படிச்சிருப்பாங்க. 7 தலைமுறைகள் தமிழ் வந்திருக்கு. 7 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற குண்டா என்பவர் வந்து அலெக்ஸ் கேரி கண்டுபிடிப்பார். ரொம்ப சுவையா இருந்ததுங்க. அது போல உங்களுக்கு எப்பொழுதுமே கண்ணதாசனும் வாலியும் திரை இசை பாடல்களும் சிவாஜி கணேசனும் எப்பொழுதும் உங்களுக்கு புள்ளிவரமாக நீங்க சேகரித்து வச்சிருக்கிறதால உங்களுடைய 12 நாட்களுக்கு நீங்க பெரும் பணியை செஞ்சிருக்கீங்க. 2 பேருக்குமே பயிற்சி மையத்தின் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். 23 நிமிடங்கள் குறைச்சிட்டு இருக்கேன். மிக்க மகிழ்ச்சி. 2 செய்திகள். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தமிழன் சொன்னபோது நான் சொன்னேன், இல்லைங்க நான் இன்னொரு 4-5 நாட்கள் காகிதத்தில் வரைந்த காடு நூல் திறனாய்வு ஒரு நிகழ்ச்சி 23ஆம் திட்டமிட்டிருக்கேன், அதனோட சேர்த்து கூட வச்சுக்கலாங்கிற மாதிரி நான் பேசிட்டு இருந்தேங்க. ஆனால் அது சொன்னது சரிதான். இன்றைக்கி நம்ம தனியாக திட்டமிட்டோம். ஐயாவில் சொன்னது போல் நான் நிறைய எதிர்பார்த்து நானும் காவிரி வந்தனும் நிறைய பிரியாணி இன்னொரு சுற்று கூட சாப்பிடலாம் அந்த அளவுக்கு. ஏன்னா ஒரு 50-60 பேர் வருவாங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டோம். அவ்வளோ இருக்கு, நைட்டு கூட சாப்பிடலாம், அவ்வளோ இருக்கு. ஆனால் அதுக்கு ஒன்ஸ் மோர் சாப்பிடலாம். அவருக்கு 2 செய்தி. அந்த காகிதத்தில் வளர்ந்த காடுங்கிற நூல் திறனாய்வு நிகழ்ச்சி என்னுடைய ஞானம் அறக்கட்டளை தொடக்க விழா, இதெல்லாம் வந்து 23ஆம் தேதி திட்டமிட்டிருக்கேன். அது அரங்கம் மற்ற நேரம் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தெரிவிப்பேன். அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டாம். அதுக்கு அடுத்தபடி என்னுடைய இளவரசர் அவர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய துணைவியா லீலாவதி அம்மா அவர்கள் அற்புதமான ஒரு நூல் இருக்கிறார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிங்கிற மிகப்பெரிய ஆளுநர். அந்த பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் விடுதலைக்கு குறித்த ஒரு அற்புதமான சமூக பணியாற்றிய அந்த ஆளுமை குறித்த ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதனுடைய வெளியீட்டு நிகழ்ச்சி வருகிற 27ஆம் தேதி என்ன கிழமை, வியாழக்கிழமை மாலை அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் நடைபெற இருக்குது. அனைவரும் வந்து கலந்து 27 வியாழக்கிழமை தான் அம்மாவுடைய அமிர்த தமிழகத்தில் மகளிர் தின விழா கொண்டாடப்படுகிறது. அதில் அம்மாவுடைய நூலும் வெளியிட்டிருக்கு. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டாம். இப்பொழுது முயற்சி பண்ணி பிரியண்டாரும் வந்து பேசலாம். அம்மா பேசுறீங்களா? வாங்க. நீங்க சொல்லவே அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். சிறிய அரங்கத்தில் இந்த சிறியவளின் வணக்கங்கள். நான் முதலாக பேசுகிறேன். ரொம்ப கரெக்டான தமிழெல்லாம் வராது எனக்கு. அப்புறம் இந்த பேச்சு வந்து ரொம்ப எப்படி இருக்குமோ நினச்சிட்டே இருந்தேன் நான். ஆனால் ரொம்ப ஆர்வமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. இன்னொன்று என்னன்னா, எனக்கு ஒரு கதைக்கான ஒரு கரு கிடைச்சிது. கண்டிப்பா உங்களோட இதுதான் எனக்கு அப்படியே பேசும்போது நிஜமா கண்ணில் பார்க்குற மாதிரியே இருந்தது உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம். நான் இப்போ சொன்ன விஷயத்தை 2018 உண்டான ஸ்டோரியும் 100 பக்கத்தில் எழுதி ஃபோட்டோஸோட போட்டிருக்கேன். அதையும் நான் பிடிஎஃப் தரேன். கண்டிப்பா என் அன்னை மண்ணை முதல் முத்தம் எடுக்கிறேன்.
அதே மாதிரி நாங்கள் இலங்கைக்கு போயிருக்கும்போது நிறைய இடத்த பார்த்துருக்கோம். ஆனால் ஐயா சொன்ன மாதிரி நிறைய இடங்களையும் மிஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அவர் சொல்லும்போது அதை எங்கேயும் திரும்ப நாங்கள் போகும்போது அதெல்லாம் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா, இவ்வளோதான் எனக்கு தெரியும். முயற்சி முருகேசன் ஐயா ஒரு 2 நிமிடங்கள் பேசுவார். சீக்கிரமா சாப்பிட வச்சிட்டீங்க. முயற்சி முருகேசன் ஐயா அவர்கள் பேசுவதற்கு முன்பு ஒரு செய்தி சொல்ல வேண்டாம். ஏர்வாணி ஐயர் அவர்களை நேர்காணல் செய்தேன். அதனுடைய கட்டுரை நற்றமிழ் வெள்ளட்டும் என்று நாங்கள் நடத்துகிற மின்னேறில வந்திருக்கிறது. அற்புதமாக இருக்கின்றது என்று ஏர்வாடியாரே அழைத்து பாராட்டினார் என்பதுதான் செய்தி. அந்த கட்டுரைக்கு அடுத்து மிகப்பெரிய ஆளுமையை சந்தித்திருக்கிற இலங்கை ஜெயராஜ் அவர்கள் காணொலியில் போட்டிருக்கிற என்பது செய்தி. அந்த கட்டுரையும் இந்த மாத இதழில் முயற்சி முருகேசன் ஆசிரியராக இருக்கிறார், இணை ஆசிரியராக நானும் சிரிப்படையாகவும் இருக்கிறோம். அந்த இதழில் வழி வருகிறது. அதை நீங்கள் படித்து பின்னூட்டம் பெற வேண்டுமா என்பது. தமிழ் ஆளுமைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சாப்பிட்டு தெம்பா இருக்கிற வணக்கம். தமிழ் சாப்பிட்டு நான் தெம்பா இருக்கேன், 1/2 மணி நேரம் பேசுவேன்னாங்க. நான் அவரை விட இப்போ தெம்பா இருக்கேன். 1 மணி நேரம் பேசலாம். ஆனால் கேட்கறதுக்கு நீங்க இருக்கணும். ஒரு பயணம் இருக்குல்ல, அது ஒரு சாதாரண மனிதனுடைய அல்லது சாதாரணமான மக்களுடைய பயணத்துக்கும் ஒரு இலக்கியவாதிய பயணத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு. நம் ஐயா சொன்னது மாதிரி சாதாரணமாக ஒரு விஷயத்தை சாதாரண ஒரு பாமரன் பார்ப்பதற்கும் ஒரு பாவலன் பார்க்கிற பார்வைக்குமான இந்த வேறுபாடு இருக்குல்ல, அது ரொம்ப ஆழமானது. நல்ல அவர் ஐயா இலங்கையில் போய் குதிரை ஏறின அந்த ஏற்றத்தோடு அவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஏற்றம் இந்த பயணம் தந்திருக்குன்னா அது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரியது. இன்னும் நீங்கள் பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாட்டினுடைய பயணத்தையும் பதிவு செய்ய வேண்டும். நான் சென்ற வருடம் ஒரு நூல் வெளியிட்டேன், யாருக்கும் தரல. 20 காப்பி போட்டேன். ஒரு அரசாங்க போட்டிக்கு மட்டும் வச்சிருக்கேன். இன்னும் முழுமையாக வெளியிடலை. இயற்கை கொஞ்சம் அந்தமானில் போய் ஒரு மாதம் இருந்தேன். அந்த பயணம் எப்படிலாம் இருக்கும், அங்கே இருக்கிற காட்டுவாசிகள் இருந்தாங்க, அதை பற்றி எல்லாம் ஒரு நூல் உண்டு. சென்ற ஆண்டு வெளியிட்டேன்னா அது ஒரு பெரிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லாமல் நண்பர்கள்ட்ட கொடுத்து அதை வெளியிட்டதான் சொன்னேன். இன்னும் நம்முடைய சுற்றுக்கு இன்னும் வரல. ஏன்னா வனிதா பதிப்பகத்தில் அந்த புத்தகத்தை பதிப்பித்தேன். வனிதா பதிப்பகம் அப்போது எனக்கு புத்தகம் போட்டு கொடுத்த பிறகு வேற ஒரு இடத்துக்கு மாறிடுச்சிருப்பேன். தீநகர்லேயே அவர் அந்த ஃபைலை எங்கே வச்சுட்டேன்னு தெரியாமல் எடுக்க முடியாமல் இருக்கு. ஆனால் ஒரு 10 காப்பி இருக்கிறது. அதுலேருந்து எடுத்துக்கலாம். அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். நல்ல மிக அருமையாக மலேசிய பயணத்தை பற்றி ரொம்ப அருமையாக பேசணும். அதாவது அந்த மாதிரியான ஒரு கூட்டத்திலேயே நாங்கள் உட்கார்ந்துருந்த மாதிரி சில இடங்கள்ல இந்த அமைஞ்சிருந்தது. அற்புதமாக உங்களுடைய 2 பயணங்களும் இலக்கியவாதியாக இருக்கிற நமக்கு நாமளும் இது மாதிரி எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் இருந்தது. அந்த வகையிலே உங்களுடைய இருவருக்கும் மனமார்ந்த நன்றியை உங்களுடைய சார்பிலே தெரிவித்துள்ளோம். நன்றி. மிக்க மகிழ்ச்சியா. இலங்கை பயணம் குறித்து நான் எழுதுவேன். முயற்சி முருகேசன் ஐயாவுக்கு சொல்லுகிறேன், ஞானம் பதிவும் தயாராக இருக்கிறது. அவருடைய புத்தகத்தை வெளியிடுவது கொடுத்தாலும் நான் வெளியிடுறது தயாராக. சரிங்களா? மகிழ்ச்சி. இப்பொழுது சீனி பண்ணையா அவர்கள் ஒரு வார்த்தைகள் அல்லது ஒரு நிமிடங்கள் ஒரு வார்த்தைகள். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சிறு வயதில் பள்ளி பாடத்தில் படிச்சிருக்கேன். எனது இலங்கை செலவுன்னு ஒரு பாடம் வந்தது. அதுதான் அப்போதான் படித்தா மார்க் கிடைக்கும், அதுக்காக வந்து படித்தோம். பிறகு அதிலிருந்தே இலங்கையோடு பயணிக்கின்ற ஒரு பயணம் எனக்கு இருந்தது. அதை பற்றி படிப்பதும் வாசிப்பதும் எழுதுவதும் உதவி செய்வதையும் சொல்லி என்னுடைய அலுவலகத்தில் நாங்கள் ஒரு குரூப்பாக இருந்து எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். அங்கே என் நண்பர் செல்கிறார் என்று சொல்லும்போது நானே செல்வதாக இருந்து நாங்கள் பெரியப்பட்டேன். அதுபோல திருவெண்காடுங்கிற தஞ்சாவூர் ஜில்லாவில் எங்கே போனாலும் அதுக்கு முன்னாடி மைக் வச்சு பாட்டு பாடிட்டு இருக்க வீட்டு ராபகலாம் அந்த காதில் வந்து விழும் பாட்டு. எல்லாம் ஐயா பாடுற பாட்டு இருக்குல்ல, இந்த பாடல்கள்லாம் கேட்டு தான் நானும் கவிஞர் ஆனேன். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் எங்கள் அம்மா ஒப்பாரி வைப்பாங்க. எவ்வளோ சத்து கிடப்பாங்க போய் ஒப்பாரிக்கும். அதே மாதிரி தாளாட்டு, எந்த குழந்தை இருந்தாலும் கூப்பிட்டு தாளாட்டும். ஸோ அதெல்லாம் என்னை
இப்போ கூட என்னுடைய சந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கவிதையில் இதை கூட ஒரு கவிதை எழுதினேன், நான் ஒழுக்கி எடுத்து வந்துட்டு. அதுபோல் ஒரு வாழ்க்கையை வந்து உற்று பார்த்தது என்பதற்கு அதெல்லாம் வெளிநாட்டு செலவுகள் இருக்கிறது, அது மிகவும் அவசியம். ஏனென்றால் ஒரு எல்லாமே அடுத்த நிமிடம் நான் என்னன்றது ஒரு நிர்ணயம் பண்ணுவதற்கு நம்ம இன்னொருத்தருக்கு நமக்காக செய்கிறார்கள். நாம் இங்கே செல்ல வேண்டும், அங்கே செல்ல வேண்டும். நானே இங்கே என்னுடைய பயணத்தை நான் இங்கே வீட்டுக்கு செல்வது கூட இரவு நேரத்தில் நான் பயணம் நானே திட்டமிடுகின்றேன். ஆனால் நான் முற்றும் வெளிநாட்டிலே வெளி உறவுகளிலே அந்த காலத்திலே அவர்களுடைய மடியிலே இருந்து அவர் வந்திருக்கிறார். அதை பற்றி ஒரு புத்தகமாக எழுதும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அது காவிரி மந்தனையா பற்றி நான் சொல்ல வேண்டியது. ஏன்னா நாங்கள்லாம் பிரமிக்கிற என்னுடைய ஒரு ஸ்டன்னிங் ஃபிகர் அவர். எனவே அவரிடம் தான் நாங்கள் இன்னும் நிறையாக எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். கடைசியாக யுவராஜ அம்பேத்கர் அவர்களை மன்னிப்பு கோருகிறேன். ஏன்னா இது ரொம்ப மன்னிப்பு ஏன்னா தமிழ் எனக்கு இதுல இவ்வளவு ஆழம் இருக்குமா எனக்கு தெரியாது. காலை வச்சுட்டேன், இறந்துட்டேன், முடிச்சுட்டேன். ஓகே, அந்த கரைக்கு வரும்போது கவனிச்சுக்கோ. அது என்ன சார் ஏடிப்பள்ளியுடைய சிறப்பு அம்சமே என்னன்னா, நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமை. ஸ்போர்ட்டிவா தான் நம்ம எடுத்துக்கிறாங்க எல்லாருமே என்பதை சொல்லிக்கொண்டு, நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஏர்வாடியாருடைய உரை நீண்ட நெடிய உரை. நீண்ட நெடிய உரை சாப்பிடலாமா? மற்றவங்க 2 வார்த்தைகள், 4-5 வார்த்தைகள். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கிறது. அதாவது வந்திருக்கிற எல்லோருக்கும் உணவை கொடுத்து விட்டு எனக்கு மட்டும் உணவை கொடுத்து நான் வந்து தெம்பா நிறைய பேசிடக்கூடாது. ஐயா உணவு முடிஞ்சுதான் மீதி இருக்காங்க. அதாவது தெம்பா நிறைய பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு கொடுக்கவே இல்லை. எவ்வளவு கொடுத்தா நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு பேசியிருப்பேன். ஆனால் இது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. அதாவது காவிரி மைந்தன் பற்றி எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மரியாதையான அனுபவம் பெருந்து, ஒரு கடினமான ஒரு உழைப்பாளி. அதாவது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மீது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற மதிப்பை காட்டிலும் அன்பை காட்டிலும் இவருக்கு முன்னாடி கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சம்பாதித்து வைத்த அந்த செல்வத்தை அனுபவிப்பதற்காகத்தான் அந்த பிள்ளைகள் இருக்கலாம், அவருடைய புகழையும் அனுபவிக்கலாம். இருந்தாலும் கூட கண்ணதாசனுடைய மகனை போலவே அவர் வைத்திருக்கிற அன்பு என்பது ஒரு பெரிய ஒரு அன்பு. அவர் சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொன்னார். இந்த பாடல் வரிகளை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த சந்தத்தை நினைவு வைத்துக் கொண்டிருந்தாலே அந்த பாடல்கள் நினைவு கொண்டு விடுனார். அதான் மரபு கவிதைக்கு இருக்கிற ஒரு பெரிய சிறப்பே அதுதான். கவியரசர் கண்ணதாசன் வந்து திரைப்பட பாடல்களை வெற்றி பெற்றதற்கு காரணமே அவை எல்லாம் ஒரு சந்த ஒழுங்கில் இருக்கும். புது கவிதை மாதிரி இப்போ மாதிரி கவிதைகள் இல்லாமல் சந்த ஒழுங்கில் இருக்கும். இன்னும் அதிகமாக அதனுடைய இசை அமைப்பு இருக்கிறது அல்லவா, அது நம் மனதில் அப்படியே பதிய வைத்துவிடும். அதனால் அவர் அந்த பாடல் வரிகளை நன்றாக நினைவு வைத்திருப்பதற்கு அது ஒரு சூட்சமும் அது கவியரசர் கண்ணதாசனோடு மட்டுமே உண்டு. அதற்காக பாராட்ட வேண்டும். அவர் பேசுகிற போது ஒரு செய்தி ரொம்ப நான் நெகிழ்ந்து போன ஒரு செய்தி. நான் அவர் பேசிக்கொண்டிருக்கிற போது அதை தான் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். பெருங்கவிக்கு அவருடைய மகனார் இங்கே இருந்திருக்க வேண்டும் இந்த செய்தியை கேட்பதற்கு. நாங்கள் ஏதென்ஸ் உலக கவிஞர்கள் மாநாடு கோர்ஃபு என்கிற ஒரு தீவில் நடந்தது. பொதுவாக கவிஞர்கள் எல்லோரும் அருகில் இருக்கிற மலேசியா, சிங்கப்பூர் அல்லது இலங்கை இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு போவார்கள். நாங்கள் வந்து ஏதென்ஸில் நடந்த அந்த கவியரங்கத்தில் கலந்து கொள்வதாக சொன்னால் ஏதென்ஸுக்கு போகிறவர்கள் மிக குறைவு, கிரீஸ் நாட்டுக்கு போகிறவர்கள் மிக குறைவு. அது போகிற போது பெருங்கவிக்க வாமு சேதுராமன் அவர்களோடு நாங்கள் பயணித்தோம். பெருங்கவிக்க வாமு சேதுராமன் வருகிற போது ஒரு முகவரியை வைத்திருந்தார். பரராசன் என்கிற ஒரே நிமிஷம் சார் முடிச்சிருக்கேன் அப்படியே சேர்க்கிறேன். சரிங்கண்ணா, நாளைக்கு தமிழ்கிட்ட கேட்டுங்க என்ன பேசுறேன். வரராசன் என்கிற ஒரு இலங்கை நண்பர். இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை பகிர்ந்து கொள்கிறேன். அவர் இலங்கையில் வந்து பெரிய தொழிலதிபர். ஒரு கப்பல் தொழில் அவர் நடத்துகிறார். பல நாடுகளுக்கு இலங்கையிலிருந்து ஏற்றுமதியாக இருப்பவர்களை அவருடைய நிறுவனம் தான் கொண்டு செல்லும். லாஜிஸ்டிக் என்பது ஆங்கிலத்தில் சொல்கிறோம். மிகப்பெரிய ஒரு நிறுவனம் பரராசன் என்கிறவர்.
ஒரு நாள் திடீரென்று அந்த இலங்கையில் அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற போது இலங்கை அரசாங்கத்தினுடைய அச்சுறுத்தல் காரணமாக அவர் இரவோடு இரவாக தன்னுடைய 2 குழந்தைகளையும் மனைவியையும் ஏற்றிக்கொண்டு ஒரு சாதாரண தோணியில் ஏறி அவர் எங்கு போவது என்று தெரியாமலேயே எங்கோயோ பயணித்து ஏத்தென்ஸில் வந்து இறங்குகிறார்கள். இறங்குகிற போது அவர்களுக்கு பயம். ஏன்னா அந்த நாட்டில் இருக்கிற காவல்துறையை பிடித்து விடக்கூடாது என்பது மட்டுமில்லை, கையில் சாப்பிடுவதற்கு கூட பணம் இல்லை, குழந்தைகளுக்கு உணவில்லை என்ற நிலையில் அவர்கள் இறங்குகிற போது அங்கே இருக்கிற இலங்கை நண்பர்கள் அவரை வரவேற்றுக் கொள்கிறார்கள். அந்த பரராசனை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவருடைய முகவரியை வைத்துக் கொண்டு பெருங்கு வைப்பவர் தாமஸ் சேதுராமன் அவர்கள் தேடினார்களே தவிர ஏதென்ஸில் இருக்கிற இடங்களையெல்லாம் பார்க்க வேண்டும் என்று அவர் கருதவே இல்லை. அதான் ஒரு பெரிய சிறப்பு. இன்னைக்கு 2 பேர் பேசினதுலையும் இலங்கையில் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் சென்றேன் என்று இவரும் பேசவில்லை, அவரும் பேசவில்லை. யாரையெல்லாம் சந்தித்தோம் என்பதைத்தான் அவர்கள் பேசினார்களே தவிர எங்கெல்லாம் போனோம் என்று எழுதவில்லை. பொதுவாக முன்பெல்லாம் இந்த உலக சுற்றுப்பயணம் செய்கிறவர்கள் எல்லோருமே எங்கெங்கெல்லாம் போன ஈஃபில் டவர் பக்கத்தில் இருந்து ஒரு படத்தை எடுத்துக் கொள்வார்கள், பத்துமலை முருகன் கோயிலில் ஒரு படம் எடுத்துக் கொள்வார்கள், இலங்கை யாழ்ப்பாணத்தில் படம் எடுத்துக் கொள்வார்கள். எந்த இடத்தை பார்த்தார்களோ அதைத்தான் படம் எடுத்து தருவார்களே தவிர யாரை சந்தித்தார்களோ அவர்களை தருவதே கிடையாது. வெளிநாடுகளுக்கு போகிற போது அங்கு இருக்கிற இடங்கள் முக்கியம் இல்லை, ஆனால் அங்கே இருக்கிற தமிழர்கள் சந்தித்த அனுபவம் இவைதான் முக்கியம். ஆகவே அவர்கள் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் பரராசனை பாதியில் விட்டுவிட்டேன். அந்த பரராசனை நாங்கள் சந்தித்த போது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகவும் பெருமையாக இருந்தது. சரியாக ஒரு 2-3 ஆண்டுகளில் இலங்கையில் எவ்வளவு சொத்து சுகம் வைத்திருந்தாரோ அதே அளவுக்கு ஏதென்ஸிலேயும் கிரேக்க நாட்டிலேயும் அவர் ஒரு பெரிய செல்வந்தராக மாறிவிட்டார். ஏனென்றால் உலகத்திலேயே மிக அதிகமாக கப்பல் போக்குவரத்தை வைத்திருக்கிற நாடு வந்து கிரேக்க நாடு. கிரேக்க நாடு வந்து சுற்றுப்பயணத்தில் மிக சிறந்த நாடாக இருக்கிறது. அதே நிலைக்கு அவர் வந்தார். எங்களை பார்த்தது அவருக்கும் மகிழ்ச்சி, அவரை பார்த்ததில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. கிரேக்க நாட்டில் பார்க்க வேண்டிய இடங்களெல்லாம் விட்டு அவரோடு நாங்கள் சுற்றி கொண்டிருந்தோம். ஆகவே எங்கு சென்றாலும் இந்த மனிதநேயம் அன்பு என்பதுதான் மிக முக்கியமே தவிர இடங்கள் முக்கியமில்லை. என்னுடைய மாமா சங்கரண்ணா அவர்கள் தமிழோசை நிகழ்ச்சியில் லண்டனில் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அவர் ஒரு செய்தியை சொன்னார். உங்கள் நாட்டிலிருந்து வருகிறவர்கள் எல்லோரும் இங்க இருக்கிற சுற்றுலா தலங்களுக்கு போய் அவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு நேரம் இல்லை என்றாலும் கூட அந்த சுற்றுலா நிறுவனங்களுக்கு சென்று அங்கே இருக்கிற புரோஷஸ் அந்த சுற்றறிக்கைகளை வாங்கி கொண்டு அதன் பக்கத்தில் நிற்பதை போல படம் எடுத்துக் கொள்வார்கள். நிஜமாகவே வந்திருக்க மாட்டார்கள். அவர் ஒரு பெயரை சொன்னார். மிக பிரபலமான சுற்றுப்பயண எழுத்தாளர் அவர். யாருக்கும் தெரியும், புரிந்திருக்கும் நேரம். அவரை சுற்றுப்பயணத்தில் மிக சிறந்தவர்களெல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்று வரை. ஆனால் பல இடங்களுக்கு அவர் போனதே கிடையாது. ஆனால் அந்த படங்களுக்கு பின்னால் இப்போ இன்னும் வசதிப்பார். அந்த மாதிரி எடுத்துக்கொள்கிற போது இவர்கள் மனிதர்களை சந்திருக்கிறார்கள் என்பதை நான் கூட எங்கு சென்றாலும் அங்கே இருக்கிற கவிஞர்களை சந்திப்பேன், அங்கே இருக்கிற நண்பர்களை சந்திப்பேன், அங்கே இருக்கிற உறவுகளை சந்திப்பேன். அதற்கு பொழுதுதான் அங்கே இருக்கிற இடங்கள் எப்போதும் இருக்கும். மாமு சேதுராமன் சொல்லுவார்கள், இடங்கள் எப்போதும் இருக்கும். நம் ஆயுள் விழுந்தால் என்று வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் அங்கே இருக்கிற நண்பர்கள், உறவுகள், இவர்கள் மிக முக்கியம். இன்று இருப்பார்கள், நாளை இருப்பார்களோ இல்லையோ, அல்லது அவர்களை பார்ப்பதற்கு நாம் இருப்போமோ இல்லையோ, ஆகவே அவர்களை பார்ப்போம் என்ற ஒரு செய்தி சொன்னார்கள். இந்த 2 பேருடைய பொழிவிலும் இதுதான் முக்கிய ஹைலைட். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரொம்ப மகிழ்ச்சி, நிறைவு. நீங்கள் வந்து இந்த பயண செலவு எழுதுவது சீனி ஐயா சொன்னார்கள். செலவு என்ற வார்த்தை இதை எக்ஸ்பெண்டிச்சர் என்பது அல்ல, செலவு என்பது ஒரு மகிழ்ச்சி என்ற பொருளும் இருக்கிறது. ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியாக சென்று திரும்பியிருக்கிறீர்கள். பொதுவாக குழந்தைகளை சுற்றுலா பயணத்திற்கு அழைத்து செல்கிற போது அவர்கள் மகிழ்ச்சியோடு வரமாட்டார்கள். என்றால் மறுநாள் ஆசிரியர் வந்து கட்டுரை எழுத சொல்வார்கள். ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியோடு சென்றிருக்கிறீர்கள். அந்த மகிழ்ச்சியை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற வகையில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இதை நூலாக நீங்கள் தர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு வந்து நம்ம இளமை இருக்கிறது, ஆர்வம் இருக்கிறது. இன்னும் பல நாடுகளுக்கு நீங்கள் சென்று பார்க்க வேண்டும். நானும் உலகத்தின் பெரும்பகுதி நாடுகளுக்கு செல்கிற வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்தார். நான் முதல் விமானத்தில் பயணித்தது லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் இறங்கினது தான். அதுவரை பக்கத்தில் இருக்கிற பாம்பே கூட போனது கிடையாது. எனக்கு விமானத்தில் பறக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் நேரடியாகவே இறைவன் எனக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் இறங்குகிற ஒரு வாய்ப்பு கொடுத்தான். ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இலக்கிய மாணவர்கள் கூட விளையாட்டு வீரர்களைப் போல ஒரு நிறுவனத்திற்கு புகழ் கொண்டு வர முடியும், என்னை அனுப்புங்கள் என்று நான் என்னுடைய சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு கடிதம் எழுதினேன். கவியரசர் கண்ணதாசன் அவர்களோடு உலக கவிஞர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல், நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கடிதம் எழுதினேன்.
அவர்கள் எனக்கு நான் கொடுப்பிடுகிற வரை அவர்கள் எனக்கு அனுமதி தரவில்லை. இருந்தாலும் கடனுக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கி கொண்டு நாங்கள் பயணத்தை மேற்கொண்டோம். பாம்பே ஏர்போர்ட்டில் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். உட்கார்ந்துருக்கிற போது ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் என்று போர்டு ஒன்றை வைத்துக்கொண்டு ஒருவர் வருகிறார். எனக்கு உள்ளூர ஒரு பயம், உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, யுவர் லெட்டர் இஸ் ரிஜெக்டட் என்று சொல்வதற்காக மைய அலுவலகத்திலிருந்து யாரோ வந்து இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு பயந்து கொண்டு போய் ஊரில் இருக்கிற தெய்வங்களை எல்லாம் நினைத்து கொண்டு அவர் பக்கத்தில் போய் நிற்கிறேன். அவர் யுவர் ராதாகிருஷ்ணன் என்று கேட்டார். ஏன் என்று சொன்னேன். உடனே சேர்மன் ஆஸ்மி டு ஆனர் யூ சார் ஃபார் யுவர் போன் வாயில் என்று சொல்லி அந்த எங்களுடைய சேர்மன் அனுப்பியிருந்த அந்த பொன்னாடையும் சந்தன மாலையும் எனக்கு நினைத்தார். இதில் என்ன பெரிய சிறப்பு என்னவென்றால், அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஜஸ்டிஸ் மோகன் அவர்களும் பெருங்கவிக்க வாமு சேதுராமன் அவர்களும் இன்னும் ஒரு கவிஞர் ஒருவரும் அமர்ந்திருக்கிறோம். நானும் அமர்ந்திருக்கிறேன். பெரியவர்கள் தான் அமர்ந்திருக்கிற போது அவர்கள் முன்னால் இந்த பெருமையை ஏற்றுக்கொள்வது அவர்களை மதிப்பதாகாது என்பதாக சொல்லி அவர் பேசாமல் ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் கூட்டு போய் இப்போ போடுவே என்று சொன்னேன். அதை பெருங்கவிக்க அவர்கள் பார்த்து போட்டு தனக்கு வருகிற கௌரவத்தை கூட கக்கூசில் போய் பெற்றுக் கொடுக்கிற கவிஞர் இவர் என்று அவர் சொன்னார். ஏனென்றால் அந்த எளிமை என்பது எப்போதும் என்ன உண்டு. போன பிறகு மிக சிறந்த வரவேற்பை கண்டார்கள். ஆகவே உலகம் சுற்றுவது என்பது ஒரு பெரிய பேர், அதை கொடுத்து வைக்க வேண்டும். நீங்கள் இலங்கையில் தொடங்கியிருக்கிறீர்கள், அதே போல் நீங்கள் மலேசியாவில் தொடங்கியிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன, நீங்கள் துபாயே பார்த்தாங்க, உங்களுக்கு என்ன இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நிறைய நிறைய நாடுகள் பார்த்துருக்கிறீர்கள். இன்னும் பல நாடுகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டும். உங்கள் அனுபவங்களை எழுத வேண்டும், பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கும் பசிக்கிறது நன்றி. நன்றி உரை முத்துக்குமார் சாமி. காதல் ஐயா அவர் ஏதோ காதல் பொதுமை சொல்லுங்க ஐயா. தலைவர் ஏர்வாடி ஐயா மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அநேகமா அவங்க கிட்ட புத்தகம் கொடுத்துருக்கேன். காதல் பொதுமறைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆமா ஆமா, அந்த புத்தகம் வந்து கண்ணதாசனை எவ்வளவு காதலிக்கிறேன் என்பது அந்த எழுத்துக்கள் எனக்கு வசப்பட்டதுக்கு காரணமே கண்ணதாசன் மீது நமக்கு இருக்க அந்த ஒரு இது இருக்கு பற்று. அது ஒண்ணுதான் நான் தமிழ் படிச்சது. நான் எந்த தமிழும் படிக்கல, சிலப்பதிகாரம் படிக்கல, சிவசிந்தமிழ் படிக்கல, வரலாறு படிக்கல, திருக்குறள் கூட படிக்கல. சத்தியத்தை சொல்றேன், நான் பொய் சொல்ல விரும்பல. ஆனால் வார்த்தைகள் அப்படியே வந்து கொட்டி இருக்கு. அதனால் காதல் பொதுமறைக்காக தமிழரின் தலைமையிலையும் ஏர்வாடி தலைமையிலையும் சிறப்பு கூட்டங்களை நடத்தி அதை பற்றி மக்களுக்கு பேசலாம். ஏன்னா காதல்கள் வந்து ஒன்றும் கெட்ட சொல்லல. இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கு பாருங்க. நன்றி ஐயா. முத்துக்குமார் சாமி ஒரு அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கூடங்களில் முதலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊட்டிக்கு போயிட்டு வந்தீங்களா, பக்கத்தில் குற்றாலுக்கு போயிட்டு வந்தீங்களா, ஒரு கட்டுரை எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் நம்மளுடைய முதல் அனுபவம். அடுத்தது சபாபதினு ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் அருமையான ஒரு ஜோக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நான் ரயிலில் வண்டியில் ஏறினேன். அப்புறம் கூச்சு ஒரு 4 பக்கத்துக்கு எழுதி அது கூ என்று கூவியது, அதாவது நாங்கள் ஒரு குற்றாலத்தில் வந்து இறங்கினோம் இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் குமுதம், கல்கண்டு, ஆனந்தபடம், இந்த மாதிரி நிறைய பத்திரிகைகள் வந்துட்டு இருக்கும் போது சாவியில் மணிமையா பயண கட்டுரைன்னு ஒரு விடயத்தை ஆரம்பித்து, அந்த புத்தகம் பெயர் பெற்றதே பயண கட்டுரைகள்னால தான். அது மாதிரி இவைகளெல்லாம் பார்த்து வந்தது பிறகு இன்று ஐயா காவிரி மைந்தன் அவர்களுடைய விடயமும் ஞான ரவிச்சந்திரன் அவர்களும் தங்களுடைய பயணத்தை பற்றிய ஒரு விடயத்தை இன்று இங்கு உரையாற்ற இருக்கிறார்கள் என்ற உடனே இவைகள் எல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தது. சரி, அதிகம் நம்ம போய் இருந்து ரசிப்போம் என்பதாகத்தான் இங்கு வந்தேன். மிக அருமையானது. இவங்களுடைய இருவருடைய விடயத்திலும் ஒரு விடயம் நமக்கு ரொம்ப அழகாக புரிந்தது. என்னன்னா, ஒருவர் தன்னுடைய பயணத்தை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முன்பாகவே திட்டமிட்டு இங்கிருந்து சென்றிருக்கின்றார். மற்றொருவர் நம்மகிட்ட பொருளாதார ரீதியாக எதுவுமே இல்லை, இருந்தாலும் அங்கே இருக்கின்ற தமிழ் இருந்தவர்கள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இங்கிருந்து அங்கு சென்றிருக்கிறார் என்பது நம்மளால நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விடயம். இவை இரண்டையுமே இந்த இருவரும் சாதித்திருக்கிறார்கள். அந்த பயணக்கற்றைகள் தன்னுடைய விடயத்தை சொல்லி பாருங்க.
இங்கே ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு விடயத்தை பற்றி நமக்கு ஒரு அருமையான ஒரு ஞானம் இருக்கிறது என்று இருந்துவிட்டால் இதை பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடைய சொந்தங்கள் வேறொரு நாட்டில் காத்திருக்கிறார்கள் என்பது எவ்வளவு அழகான ஒரு பெரிய விஷயம் பாருங்களேன். நமக்கு எதுவுமே இருக்க வேண்டியதில்லை, நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு நட்பு அது அதுக்கடுத்த நட்பை ஏற்படுத்துகின்றது, அதுக்கடுத்த ஒரு நட்பை ஏற்படுத்துகின்றது, உங்களுக்கான பயண செலவுகளை எல்லாம் பார்த்துக் கொள்கின்றது. நீங்க அதை சொல்ற ஜீரோவாக போனேன் நான் ஹீரோவாக வந்தேன் என்று சொல்கின்றார். அந்த அளவுக்கு நமக்கு உறவுகள் எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு இந்த உறவுகள் கிடைக்கிறதோ இல்லையோ, வெளிநாட்டில் நம்ம சொந்தங்கள் நம்மளுடைய உறவுகளுக்காக காத்திருக்கிறார்கள் என்பதை இவர்கள் இருவருடைய பயணமும் நமக்கு அழகாக தெரிவிக்கின்றது. அதற்காக நம்ம நாட்டில் யாருமே உறவு இல்லைன்னு அல்ல. தமிழக ஐயா இப்படிப்பட்ட ஒரு விடயத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். பாருங்க, ஒரு பயண விடயத்தை அவங்க ரொம்ப அழகாக நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த அரங்கத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அவருக்கு முதலில் நன்றி. என்றும் ஐயாவுடைய நிகழ்ச்சிகள் அனைத்திலையும் தலைமையேற்று நமக்கு பெருமதிப்புக்குரிய ஐயா, பல உலக நாடுகளை சுற்றி இருந்த ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவரோடு பயணிக்கும் ஐயா மத்தியரசு ஐயா அவர்களுக்கும் அமுதா பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கும் வந்துட்டாங்க, கிளம்பிட்டாங்க. அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. முயற்சி முருகேசன் ஐயா மிக அருமையாக தன்னுடைய உரையை ஆற்றியிருந்தார். இளவரசன் அமிர்தன் ஐயாவும் அவங்க அம்மையார் லீலாதி அம்மையாரும் இருவரும் இணைந்து இங்கே வந்து சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி. சீனி பழனி ஐயா ஐயாவுடைய மிக நெருங்கிய நண்பர் என்று அவரை அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். அவர் வந்து தன்னுடைய சிற்றுரை ஆற்றி சென்றிருந்தார். அவருக்கும் மிக்க நன்றி. வேறு யார் வந்திருந்தாங்க? பேசிக்கொண்டு எனக்கும் சுபா அருணாச்சலம், சுபா அருணாச்சலம் அவர்களுக்கும் நன்றி. மாணவர்கள் ஐஏஎஸ் அகாடமியுடைய மாணவர்கள் இங்கிருந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து மற்றும் நமக்கு உணவுகளை எல்லாம் பரிமாறி மிக சிறப்பாக உணவு ஏற்பாடு ஐயாவும் ஞான வச்சுநர்களும் உணவு ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். அவர்களுக்கும் மிக்க நன்றி. ஆக இந்த விழா மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த மீண்டும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அரங்கம் இது போன்ற நிகழ்வுகளை மென்மேலும் மென்மேலும் நடத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அது நிறைவேற்ற நினைக்கின்றோம். நன்றி, வாழ்த்துக்கள். நண்பர்கள், நேரலையில் இதை ஒளிப்பதிவு பார்க்கிற நண்பர்கள் மறக்காம நிகழ்ச்சி குறித்த கமெண்ட் பகுதியில் உங்களுடைய செய்தியை பகிருமாறு கேட்டுக்கொள்ளும்.